Praise Lord, welcome to Shine International Community. இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், ஸ்தோத்திரங்களை சொல்லிக் கொள்கிறேன். போன வாரம் நம்ம போன வாரத்துக்கு முந்தின வாரம் 1ஆம் தேதி நம்ம வேர்ட் ஆஃப் த இயர் பார்த்தோம். இந்த வருஷத்துடைய வார்த்தை என்ன, வாக்குத்தத்த வார்த்தை என்னன்னா அப்கிரேட் அப்படின்ற வார்த்தையே ஆண்டவர் நம்ம கொடுத்திருந்தாரு. அதுல நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருடைய வாழ்க்கையும் அப்கிரேட் நோக்கி, அந்த அப்பர் ஏரோ, மேல் நோக்கி நான் ஒரு பாதையில போயிட்டு இருக்கு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா எனக்கு நடக்குது, பேசுற எனக்கே நடக்குதுன்னா கேட்கிற உங்களுக்கு பயங்கரமா நடக்கும் நான் நம்புறேன். அதை துவங்கி வேர்ட் ஆஃப் த மந்த் ஜனவரி மாதத்துக்கான என்ன வார்த்தை அப்படின்னு பார்க்கும்போது ஈரே அப்கிரேட் அப்படின்னு பார்த்தோம். ஈரே அப்கிரேட். நிறைய பேர் ஒரு வாரம்ன்றது ஆக்சுவலா கொஞ்சம் பெரிய கேப் தான். அதனால மறந்துட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. குட்டியா நான் ரீகேப் எல்லாம் பண்ண போறது இல்ல, டைமும் இல்லை நமக்கு. சும்மா இந்த பிக்சர் மட்டும் போட்டீங்கன்னா ஓ இதுவாப்பா எனக்கு தான் ஞாபகம் இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். வேர்ட் ஆஃப் த மந்த் ஃபார் ஜனவரி இஸ் ஈரே அப்கிரேட். எகோவா ஈரேல அந்த ஆப்ரஹாமுடைய விசுவாசத்தை பத்தி நம்ம பார்த்தோம். சோ அதோட கண்டினியூஷன் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். கண்டினியூஷன் மாதிரி ஆனா கண்டினியூஷன் இல்ல. ஓகேவா? கன்ஃபியூஸ் ஆக்க விருப்பப்படல. நம்ம ஸ்ட்ரெயிட்டா சப்ஜெக்ட் குள்ள போலாம். ஈரே அப்கிரேட் அப்படின்ற இந்த மந்த் ஃபுல்லா இந்த இது குறிச்ச தியானம் தான் இருக்கும்னு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். சோ அந்த விதத்துல ஈரே அப்கிரேடோட கண்டினியூஷன் பார்க்கலாம். ஆக்சுவலா காட் நான் போன மெசேஜ்ல சொன்னேன், டெஸ்ட் வைப்பாரு, உஷாரா இருங்க. ஏன்னா ஈரே அப்கிரேட் குள்ள போறோம். எகவா ஈரே பார்த்துக் கொள்வாரு, தேவன் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார், இயேசு பார்த்துக் கொள்வார், அறிக்கையில தூங்குன்னு சொன்னேன். அது கூட சேர்ந்து இன்னொன்னு விஷயமும் ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, டெஸ்ட் வரும். டெஸ்ட் எதுக்கு வருதுன்னா கர்த்தரே அனுமதிப்பார் சில காரியங்களை. எதுக்குன்னா இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலை வாயத்தந்து சொல்றானா இதை இவன் சுயத்துல ஃபைட் பண்றானா அப்படின்ற மாதிரி ஆக்சுவலா டெஸ்ட் எனக்கு வந்துச்சு. ஓகே, இப்ப நீங்க அன்மியூட் பண்ணி உங்களை சொல்ல சொன்னா நீங்க எல்லாருமே சொல்லுவீங்க, எல்லாருக்கும் டெஸ்ட் வந்திருக்கும். வரும்போது நான் 100% அதுல வெற்றி சிறக்கிற விதத்துல நான் இந்த எப்படி சொல்றது, இந்த போட்டியில வின் பண்ணிட்டேன் அப்படின்னு என்னால உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுன்னா வார்த்தையை கொடுக்கிற போதகர் நானு. ஃபர்ஸ்ட் எனக்கு டெஸ்ட் வைக்கும் போது நானே ஃபெயில் ஆயிட்டேன்னு அடுத்த வாரம் வேர்ட் ஆஃப் காட் என்னால எடுத்துட்டு வர முடியாது. வேற யாருன்னா இங்க இருக்கிறாங்க, குமுதா ஆண்டி இருக்கிறாங்க, டேனி இருக்கிறாரு, அம்மா இருக்கிறாங்க, இவங்களை இந்த சப்ஜெக்ட் தாங்க, இதுக்கு இந்த சப்ஜெக்ட்ல நீங்க ப்ரீச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கைமாற்றி விட வேண்டிய அவசியம் வந்திருக்கலாம். ஆனா அந்த அவசியம் வராதுக்கான காரணம் நானே டெஸ்ட்ல பாஸ் பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷமா இதை உங்ககிட்ட நான் இதை ஷேர் பண்றேன். சூழ்நிலைகள் வந்துச்சு, நமக்கு சாதகம் இல்லாம ஐயோ இது எப்படி நடக்குமோ, எப்படி போகுமோ, இது எப்படி ஹேண்டில் பண்றது தெரியலையே, அந்த மாதிரியான குழப்பங்கள் வரும்போது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா, ஏன்னா ஆல்ரெடி நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன் இந்த ஃபார்மேட்டை இந்த தியானத்திலேயே. சோ அதை அப்ளை பண்ணும்போது ரொம்ப நிறைய சந்தோஷமா இருந்துச்சு. நிச்சயமாகவே யெகோவா ஈரே தேவன், ஈரே மைண்ட் செட், தேவன் பார்த்துக்கொள்ள சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா சூப்பர் நேச்சுரலா வேற லெவல்ல கர்த்தருடைய ப்ரொவிஷன், அவருடைய பங்களிப்பு, அவருடைய ஆளுமை, அவருடைய ஆளுகை, அவருடைய அபிஷேகம் எல்லாவற்றையும் என்னுடைய வாழ்க்கையில கடந்த ஒரு வாரத்துல ரொம்ப நிறைவா நான் பார்த்தேன், உணர்ந்தேன்றதை என்னால ரொம்ப ஜாலியா, சந்தோஷமா, ஹோல் ஹார்ட்டடா, மன நிறைவா என்னால சொல்ல முடியுதுன்றது இந்த நாள்ல ஃபர்ஸ்ட் ஒரு குட் சைனா சொல்லிட்டு நான் இந்த நாளுடைய வார்த்தைக்குள்ள போகிறேன். இந்த நாள் உடைய மெசேஜோட தலைப்பு என்ன அப்படின்னா, எழுதுறாதீங்க, நான் சொன்னதுக்கு அப்புறம் எழுதுங்க. இந்த நாளுடைய மெசேஜோட தலைப்பு நெல்சனின் தேவன். இப்ப நெல்சன் பேரு, என் பேரு நெல்சனை தூக்கிட்டு உங்க பேர் போட்டுக்கோங்க. இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், இங்க ஜோ பெலிக்ஸ் இருக்காருன்னா ஜோ பெலிக்ஸின் தேவன், சாராலின் தேவன், அந்த மாதிரி உங்களுடைய பேர் போட்டு தலைப்பு அது போட்டு எழுதிக்கும். ஓகேவா? எனக்கு தலைப்பு நெல்சனின் தேவன், உங்களுடைய தலைப்பு உங்க பேர் போட்டு இவர்களின் தேவன் அப்படின்ற மாதிரி. ஓகே, ரெடி டு கோ, நம்ம போலாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு. போன வாரம் ஈரே அப்கிரேட் குறிச்சு பார்த்தோம். அதோடைய ஆழம் என்ன, அர்த்தம் என்ன, அந்த விதமான மனநிலை இருந்தா வாழ்க்கை எப்படி மாறும், இந்த மாசம் எப்படி மாறும், இந்த வருஷம் எப்படி மாறும்னு சொல்லிட்டு. சோ இதுக்கு அந்த மெசேஜ் யாருன்னா கேட்காம இங்க வந்திருந்தீங்கன்னா இந்த மெசேஜ் கேட்டுருங்க. அதுக்கும் டைரக்ட் கனெக்ட் இல்ல, ஆனா அதையும் கேட்டா நல்லா இருக்கும் நான் சஜஸ்ட் பண்றேன். இந்த மெசேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வாரம் ஃபுல்லா உங்களுக்கு டைம் இருக்கு, நம்மளோட யூடியூப் சேனல்ல போயிட்டு நீங்க அந்த மெசேஜ் கேளுங்க. இல்ல யூடியூப் சேனல்லாம் தெரியாது பிரதர்னா லிங்க் கேளுங்க, நானே உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். ஹல்லேலூயா. ஓகே, ஈரே அப்கிரேட். அதுல நம்ம என்ன பார்த்தோம்னா ஆபிரகாமின் மனநிலை, ஈரே மைண்ட் செட்னா என்ன, ஈரே மனநிலைனா என்ன, அதுல ஆபிரகாம் குறிச்சதான தியானம் தான் நம்ம பார்த்தோம். அவருடைய மனநிலை எப்படி இருந்துச்சு, ஆபிரகாமின் மனநிலை என்னன்னு பார்த்தோம். அந்த விசுவாசத்தின் விளைவாக இப்ப நம்ம அதோட கண்டினியூட்டி பார்க்க போறோம். ஸ்டோரியோட கண்டினியூட்டி பார்க்க போறதுல, ஆனால் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அவருடைய விசுவாசத்துல காட் இம்ப்ரெஸ் ஆகிறாரு. ஏன்னா அவருடைய மனநிலை அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப கடினமான சூழல் மத்தியில ஒரு டெஸ்ட் வந்தாலும் கர்த்தர் தாண்டா, கர்த்தர் பார்த்துக் கொள்வார், யெகோவா ஈரே தேவன் பார்த்துக் கொள்வார், ஈரே மைண்ட் செட்ல அவர் இருந்ததுனால அந்த விசுவாசம் மைண்ட் செட், அந்த விசுவாசத்தின் விளைவாக தேவன் இந்த சர்வ சிருஷ்டியையும்
இந்த சர்வ லோகத்தையும் உலகத்தின் அதிபதியாக சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற யெகோவா தேவன் ஆபிரகாம் உடைய விசுவாசத்தின் விளைவாக என்ன தெரியுமா சொல்றாரு அவரை பார்த்து? நான் ஆபிரகாமின் தேவன் சொல்றாங்க. இதுக்கு முன்பதாக அது வரைக்கும் சரித்திரத்துல நிறைய பைபிள் கேரக்டர்ஸ் இடம்பெற்றிருக்கிறாங்க. ஏனோக்குலா இருந்திருக்கிறாரு, கர்த்தரோட சஞ்சரித்துக் கொண்டு அவரே எடுத்துக்கினாரு, வாடா செல்லம் என் கூட இருந்துடுறானின்ற மாதிரி. அந்த அளவுக்கு இன்டிமேட்டான ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. ஆனால் அவர்கள் அவங்க கிட்ட போய் அவங்கள பத்தி அதுக்கப்புறம் காட் அட்ரஸ் பண்ணும் போது, நான் ஏனோக்கின் தேவன் சொல்லவே இல்லை, நான் வந்து நோவாவின் தேவன் சொல்லவே இல்லை. நிறைய நல்ல கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க. பட் அவங்க அந்த அளவுக்கு கர்த்தரோட இதயத்துல இடம் பெறல. கர்த்தர்கிட்ட க்ளோஸா இருந்தாலும் ஆபிரகாம் காட் கூட அந்த அளவுக்கு க்ளோஸ் ஆனா நிஜமா க்ளோஸ். ஏன்னா காட் வந்து அவரை ஃப்ரெண்டுன்ற மாதிரி எல்லாம் சொல்றாரு. ஆபிரகாம் கிட்ட நான் மறைக்க முடியுமாப்பா இந்த விஷயத்த? நான் நேசிக்கிற நண்பன் என் சிநேகிதன் ஆபிரகாம் கிட்ட நான் செய்யற ஒரு காரியத்தை மறைக்க முடியுமா? அதான் நண்பா நான் சொல்லிடுறேன்ற மாதிரி ஒரு இடத்துல சொல்றாரு. சோ காடுக்கும் அவருக்கு வந்து பயங்கரமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கனெக்ட் வந்து இருந்திருக்குது. பைபிள் பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு நான் அது ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன். காட் வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி டிராவல் ஆனாரு. ஒரு விஷயம், ரொம்ப ஹைலி ஃபெய்த் பேஸ்டான ஒரு பர்சன், கர்த்தரை பயங்கரமா நம்புற ஒரு ஆளு. நம்மளாம் வந்து பாருங்க, இன்னைக்கு காலைல என்னுடைய சர்ச்ல மெசேஜ் வந்து கடுகள விசுவாசத்தை பத்தி நாங்க தியானிச்சோம். கடுகள விசுவாசம் அவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆபிரகாமோட விசுவாசம் ரொம்ப பெருசு நான் நம்புறேன். கடுகளவில் அது காட்டிலும் பெருசு. மலை வேலை ஒண்ணு கூட என்னால சொல்ல முடியும். ஏன்னா மலை மேல எடுத்துன்னு போயிட்டு தான் புள்ளிய பலியிடும் போது கூட அவர் வந்து அசராம இல்ல எதுவும் பார்த்துக்கொள்ள சொல்றாருன்னா அலேஸ்பட்டாலே கிடையாது. சோ அந்த விசுவாசத்தின் விளைவாக எந்த அளவிற்கு கர்த்தர் ஆபிரகாமை நேசித்தார், எந்த அளவுக்கு கர்த்தர் வந்து ஆபிரகாம் எப்படி நம்ம வந்து தாவீது வந்து கர்த்தரோட இதயத்துக்கு ஏற்றவென்ற நிக்நேம் வைக்கும் போது நான் ரொம்ப இப்ப வரைக்கும் தாவீதை நான் ரொம்ப அதிகமா கொண்டாடுவேன். ஏன்னா எப்படிப்பா காடோடைய வாயில இருந்து என் இதயத்துக்கு ஏற்றவன் ஒரு பேர் எடுக்க முடியும்னா அது ரொம்ப ஸ்பெஷல். அது போல பல வருடங்களுக்கு முன்பதாக, தாவீது பிறப்பதற்கு பல வருடங்களுக்கு முன்பதாகவே ஒருத்தர் பயங்கரமான ஸ்பெஷலான நிக்நேம் எடுத்திருக்கிறாரு. எப்படின்னா காடே தன்னை தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணும் போது ஒரு நபர்கிட்ட ஒரு இன்ட்ரோடக்ஷன் பண்ணும் போது, நான் யார் தெரியுமா, உங்க பேரு நான் சொல்லுங்க, நான் யார் தெரியுமா, நான் ஆபிரகாமின் தேவன். என்னங்க இது பேருன்னு கேட்டா பேரை தானே சொல்லணும். இப்போ 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 நான் வந்து என்கிட்ட வராங்க, ஒரு ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்க பேரு என்ன ப்ரோ ப்ரோ அப்படின்னா என்ன சொல்லணும்? நெல்சன் அப்படின்னு சொல்லணும். நான் சொல்றேன், நான் வந்து ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டியோட பாஸ்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏன்பா என் பேர்லாம் ஓரம் கட்டு, நான் இன்னாவா என்னை நான் அடையாளப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன் அப்படின்றத நாங்க காட்டுறேன். அப்பனா எஸ்ஐசியை நான் ரொம்ப மேன்மையா கருதுனா மட்டும்தான் நான் போஸ்ஃபுல்லா பெருமையா உரிமையா சந்தோஷமா மாற தட்டுக்கின்னு நான் யார் தெரியுமா, நான் இன்னாருடைய இன்னார், நான் வந்து எஸ்ஐசியோடைய பாஸ்டரு, நான் ட்ரிபிள் சியோடைய பாஸ்டர் சொல்லிட்டு என்னால வந்து உரிமையா சொல்ல முடியும். நான் யார் தெரியுமா? இப்போ ஒரு செலிபிரிட்டியை நமக்கு தெரியுதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, நான் வந்து இப்ப டோனி என் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கேன், ஏய் நான் யார் உங்க பேரு என்ன, நான் என் பேர்லாம் இருக்கட்டும், நான் யார் தெரியுமா, நான் வந்து டோனிக்கு ஃப்ரெண்டு. அது எவ்வளவு பெரிய கெத்து. அவன் பேரெல்லாம் விட்டுரும், டோனிக்கு ஃப்ரெண்டா எப்படிங்க, எந்த விதத்துல உங்களுக்கு பழக்கம் ஏற்பட்டு எப்படி ஃப்ரெண்ட் ஆனீங்கன்ற கான்செப்ட் மாதிரி எடுத்துன்னு போயிடும். அப்போ ஆபிரகாம் எந்த அளவிற்கு கர்த்தரோட இதயத்துல பயங்கரமான ஒரு ஸ்பெஷல் பிளேஸ பிடிச்சிருந்தாருன்னா, ஐ திங்க் மேபி நான் சொல்றது தப்பா கூட இருக்கலாம், பைபிள் காலேஜ் படிக்கிற தம்பிங்க இருக்கிறாரு, தப்பு இருந்தா என்ன தனியா திருத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆனா ஐ திங்க் மேபி ஃபர்ஸ்ட் டைம் பைபிள்ல வந்து காடு இறங்கி இவர் என் நண்பன் சொன்ன ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஆபிரகாமா இருக்கும்ன்றது என்னுடைய கணிப்பு. இதை குறிச்சு நான் ரிசர்ச் பண்ணல, இருந்தாலும் ஜஸ்ட் எனக்கு அது தோணுது. அவரை வாழ்த்த நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருக்கு காட் கூட. ஆனா அவர் வாயில இருந்து வந்து நீ என் சிநேகிதன் அவங்க கிட்ட இருந்து மறைக்க முடியுமான்னு கேட்டாருன்னா அது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கேரக்டரா நான் வந்து ஆபிரகாம பாக்குறேன். அந்த விசுவாசத்தின் அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இன்டிமெசி க்ளோஸ்னஸின் விளைவாக கர்த்தர் ஒரு இடத்துல ஒரு விஷயம் பண்றாரோ அதுதான் எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. அதுதான் நம்ம பார்க்க போறோம். நம்ம கூட அந்த வசனம் எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிக்கலாம். பின்னும் அவர் காட் வந்து இது வந்து எந்த கான்வர்சேஷன்னா, மோசே வந்து முச்செடி எரியும் இல்லையா, அந்த புஷ் பர்னிங் புஷ் அது எரியும். அப்ப வந்து என்னடா இது எரியுது, உன் பாதரட்சியை கழிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த சீன் தான் இது. ஓகே, அந்த கான்டெக்ட்ல நடக்குது. காட் சொல்லுவாரு, பின்னும் அவர் நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து அவர் குறிப்பிடுறார் தன்னைத்தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். காட் தன்னைத்தான் ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது இப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி கான்வர்சேஷன்ஸ் போகுது. 7, 8, 9, 10, 11, 12 வரைக்கும் போகுது. 13ஆவது வசனம் படிக்கலாம்.
மோசே ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல கேட்கிறாரு. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும் போது, சரி ஆண்டவரே, நீங்க சொல்ற நீங்க சொல்ற மாதிரி நான் போறேன். நீங்க என்ன காப்பாத்த சொல்றீங்க, மக்களை போய் அந்த ராஜா கிட்ட பேச சொல்றீங்க, எல்லாம் ஓகே. பட் நான் போகும்போது அவருடைய பேர் என்ன, அவருடைய நாமம் என்ன, அண்டர்லைன் இந்த வேர்ட், அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்றாரு. இன்டைரக்டா வந்து உங்க பேர் சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு தேவன் ஃபர்ஸ்ட் காட் ஒரு அழகான ஆன்சர் பண்றாரு. எல்லாருக்குமே தெரியும், ஐ எம் ஹூ ஐ எம். ஓகேவா? அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசையுடன் சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று இஸ்ரேல் புத்திரரோடு சொல்லுவாயாக என்றார். அதாவது பேர் கேட்டா என்ன சொல்லணும், பேர் சொல்லணும். இல்ல பேர் சொல்ல முடியாது, போடான்னு. ரெண்டுத்துல எதாவது சொல்லியிருந்தாலும் ஒரு ஆறுதல் கிடைக்கும். அவர்கிட்ட வந்து நான் இருக்கிறேன், அவன் இருக்கிறேன்றதுலாம், இருக்கிறேன்றது ஐ எம் ஹூ ஐ எம், என் பேர்லாம் தெரிஞ்சு அப்பா காலி விடுவப்பா நீ, அந்த அளவுக்கு பரிசுத்தமான ஒரு நாமம் அது, வல்லமை உள்ள நாமம். அதனால அவர் வந்து ரொம்ப அடக்கி வாசிச்சு தேண்டா காட் பாருங்க எவ்வளவு செல்லமா அழகா பேருக்கு எல்லாம் தெரிஞ்சா பெஜார் ஆயிடுவானுங்க இவனுங்க. அதனால நம்மளோட தன்மையை சொல்றாரு, அவருடைய தன்மை அது, இருக்கிறவராய் ஐயம் ஹூ ஐயம். மக்கள் மாறிடுவாங்க. இப்ப நீங்க ஒரு மாதிரி இருக்கலாம், இதுக்கு முன்னாடி வேற மாதிரி இருந்திருக்கலாம், நாளைக்கு வேற மாதிரி இருக்கலாம். ஹியூமன் பீங்ஸ் டென்ஸ் டு சேஞ்ச். ஓகே, பட் காட் நெவர் சேஞ்சஸ். தேவன் வந்து மாறாதவர், அவர் மாற்றுகிறவர் பட் மாறாதவர். அவர் சொல்றாரு ஐ எம் ஹூ ஐ எம். உங்க பேர் என்ன ஆண்டவரே? நான் தான் அப்படின்ற மாதிரி. இருக்கிறவராகவே இருக்கிறேன், நான் இருக்கிறேன், இருக்கிறவர். ஏன் தெரியுமா, அந்த ஐ எம் பக்கத்துல எது போட்டாலும் செட் ஆயிடும். ஐ எம் யூ குட் ஷெப்பர்ட், செட் ஆயிடுச்சா? நானே, நான் இல்லையா, நான் இருக்கிறவராக இருக்கிறேன். இங்கிலீஷ்ல வந்து ஐ எம், நான், நான் நானாகவே இருக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கலாமா? நான் நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன், நானே மெய்யான திராட்சை செடி, நீங்களும் அது கொடிகள். நான் நான் அந்த செவன், நான் ஐ எம் ஸ்டேட்மெண்ட் செவன் இருக்குல்ல புதிய ஏற்பாடுல, எல்லாத்துக்கூடயும் லிங்க் பண்ணிக்க முடியும். சோ இது ரெண்டுத்துக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு. நம்ம அதுக்குள்ள போவோம். நம்ம ஆக்சுவலா நம்ம தியானிக்கு போட்ட அடுத்த வசனம் தான். ஃபர்ஸ்ட் ஒரு பதில் சொல்லிடுறாரு. காட் கிட்ட பேர் கேட்கும்போது இவங்க கிட்ட பேர் சொல்ல முடியாது, என்ன பண்ணலாம்? சரிடா, ஐ எம் ஹூ ஐ எம், இருக்கிறவரா இருக்கிறேன், என்ன என் பேர் கேட்டாங்க, இருக்கிறேன் என்பவர். பாத்தீங்களா, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோட சொல்வாய் என்றார். சொல்லிட்டு ஆண்டவருக்கு மனசு கொஞ்சம் கேட்கல, சரி கொஞ்சம் ரொம்ப குழப்பறாம இருக்குன்னு சொல்லிட்டு, சரி இவங்களுக்கு புரியுற விதத்துல சொல்லலாம்னு பாருங்க எவ்வளவு செல்லமா. மேலும் தேவன் தான் நிறைய பேர் பிரசங்கத்துல நான் தியானிச்சிருக்கிறேன், ஐ மீன் நான் கேட்டிருக்கிறேன். 14வது வசனத்தை தியானிச்சுட்டு விட்டுருவாங்க. எனக்கு இன்னைக்கு காட் ஹோலி ஸ்பிரிட் அண்டர்லைன் பண்ணது வந்து 15th verse. சொல்லிட்டு கர்த்தருக்கு மனசு கேட்காம என்ன பண்றாரு, மேலும் தேவன் மோசையை நோக்கி, சரி இருப்பா, ஓகே தலைவரே அப்படின்ட்டு போயிருப்பாரு. போயிட்டு ஒரு நிமிஷம் மோசே, இது இன்னொரு மேட்டர் உங்ககிட்ட சொல்லணும். என்ன தலைவரே, சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு டைம் ஆயிடுச்சு, மக்களை மீட்கணும். அப்படியா, ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் சொல்றேன் பாரு, நல்லா கேட்டுக்கோ தம்பி. மேலும் தேவன் மோசையை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும், ஆரம்பிக்கிறார் ஹிஸ்டரி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. ஏன் ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம், எனக்கு வந்திருக்குது. ஏன் வந்து அதுக்கு முன்பாக நிறைய, திருப்பி நான் சொல்றேன், நிறைய நல்ல கேரக்டர்ஸ் வந்து பைபிள் கேரக்டர்ஸ் இருந்திருக்காங்க. நோவாலா இருந்திருக்கிறாரு, நிறைய நல்ல கேரக்டர்ஸ் வந்து ஏன்னா உலகமே ரொம்ப மோசமா இருந்துச்சு. அதன் மத்தியிலும் நோவா, ஏனோக் போன்ற குட் கேரக்டர்ஸ் இருந்திருக்கிறாங்க. ஆதாம் ஏவாள் எது வேணா சொல்லிருக்கலாம். God wants himself to be identified as the God of Abraham, Isaac and Jacob, starting off with Abraham. ஓகேவா? நான் வந்து ஆபிரகாமின் தேவன்பா, நான் வந்து ஈசாக்கின் தேவன்பா, நான் யாக்கோபின் தேவனுமா இருக்கிறேன், உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களுக்கு அனுப்பினார். ஏன் அதை சொல்றாரு அப்படின்னா, இந்த பாரு, நீ வணங்குற இந்த ரா, ஓகேவா, ஆரி, அவங்க எகிப்துல வணங்குற கடவுள்கள் பேர் அது, இந்த ரா காடு. ஏன்னா அவங்க எகிப்துல தான் மாட்டின்னு இருக்கிறாங்க அந்த ஜனம், இஸ்ரேல் ஜனம். 400+ years, 430 to be precise, இத்தனை வருஷம் மாட்டின்னு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து மறந்தே போயிட்டு இருக்கலாம், என்ன பாரம்பரியம், என்ன பண்பாடு, நான் யாரு, எங்க அப்பன் யாரு, எங்க தாத்தன் யாரு, என் முப்பாட்டன் யாரு, ஆண்டவர் யாரு, எப்பேற்பட்ட தேவன்னு மறந்துட்டு இருக்கலாம். ஆனா அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் துணிக்கைகள் கேள்விப்பட்டு டிரான்ஸ்லேஷன் ஆயிருக்கும். ஒரு சில நல்ல இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் டிரான்ஸ்பர் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால கர்த்தர் வந்து நான் யார் தெரியுமா அப்படின்றது நினைப்பூட்ட விரும்பி அவர் ஆரம்பிச்ச ஃபர்ஸ்ட் இடம் ஆபிரகாமின் தேவன். ஏன்னா ஆபிரகாமை யாராலையும் மறக்கவே முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அவருக்கு அந்த ஹிஸ்டரியில இருந்திருக்குது. கமா, ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் நானு. நான் யார் தெரியுமா, நீ கேட்டல என் பேரு நானு, உங்க அப்பனுக்கு அப்ப, உங்க தாத்தனுக்கு தாத்தன், உன்னை பெத்தவன்,
எல்லாருக்கும் நான் தான் கர்த்தர். அதுதான் அவர் ஆக்சுவலா சொல்ல வர்றார். அவர் ரொம்ப செல்லமா அவர் சொல்ற விதத்துல, நீ ஆபிரகாமுடைய தேவன்டா. ஓ, ஆபிரகாமுடைய தேவன் நீரா அது? ஆமா. நான் ஈசாக்கின் தேவன். ஈசாக், அடடா. நான் யாக்கோபின் தேவன். யாக்கோபு இஸ்ரவேலின் தேவனாச்சு இவரு. பாத்தீங்களா? யாக்கோபின் தேவனா இருக்க உங்கள் பிதாக்களுடைய தேவன். நான் இந்த கடவுள் அந்த கடவுள் இல்ல. இந்த மலைகளை வணங்குறது, வாட் டு சே, மரத்தை வணங்குறது, அப்பவே அதெல்லாம் இருந்துச்சு. சூரியனை வணங்கினாங்க எகிப்து ஜனங்க. சூரியனை வணங்குறது அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் என்னுடைய படைப்பு. என் படைப்பை போய் வணங்கினீங்களா? காமெடி பேசுங்களா? அப்படின்ற மாதிரி இருந்திருக்கலாம். பட் அவர் பாருங்களேன், நான் இவர்களுடைய தேவன் சொல்லிட்டு அவருடைய ஹிஸ்டரியும், இவன்கள் யார், இந்த இஸ்ரேல் ஜனங்கள் யாரு, உங்க ஹிஸ்டரி தெரியுமாடா, என்ன அடிமையா மாட்டுகிறீங்களேன்ற மாதிரி தன்னை தான் இன்ட்ரோடக்ஷன் பண்ணிக்கிறாரு. உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. அதோட நெத்தில் இல்ல, ரொம்ப முக்கியமான வார்த்தை அடுத்தது, என்றென்றைக்கும் என்றைக்கும் என்றைக்கும் இதுவே என் நாமம். எப்ப கேட்டாலும் அடிக்கடி இந்த மாதிரி கேள்வி கேட்கிற வேலை வச்சுக்காத. என்னைக்குமே எப்ப கேட்டாலுமே இதுவே என் நாமம். என்னது? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். இதுவே என் நாமம். தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம். இந்த பேர் பிரஸ்தாபம்ன்ற வார்த்தை அழகா இதுல, நான் பேர் பிரஸ்தாபத்துக்கு நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. ஆண்டவர் நெஞ்ச நிமித்தின்னு மாற தட்டி ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு ஒரு பேர் வைக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னு வைங்களேன். எனக்கு ஒருத்தர் ஒரு பேர் வச்சாரு. என்ன பாத்தீங்கன்னா திரும்ப சொன்னான் ஆபிரகாமு. கத்தருக்கு எல்லாருமே குழந்தைங்க தானே, அவன் சொல்ற நினைச்சுக்காதீங்க. நான் சொல்ல, காட் வச்சிருப்பாரு. என்னை பார்த்து என் செல்லம் என்ன திரும்ப ஒரு பேர் வச்சது, ஆகார் வச்சாங்க ஒரு பேரு, எல்ரோய், என்னை காண்கின்ற தெய்வன். அது ரொம்ப அழகு. ஆனா அதை விட அதிகமா இம்ப்ரெஸ் பண்ண நேம் இதாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இல்ல ஆகாரின் தேவன் அவர் சொல்லிருக்கலாம். சொல்ல என்னை பார்த்து தான் குழந்தைய பலியிட கூட்டின்னு போறான். கைய போச்சு, குழந்தை கேக்குது, ஆடு எங்கப்பா, கட்டெல்லாம் இருக்குது. அதனா தெரியுமா சொன்னா, பரவல கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்துக்கொள்ள போய் எகவாகிறேன்டாம்பா. பெஜராயிட்டா. என்ன விசுவாசம், எப்படி அவன் அந்த டைம்ல தோணுச்சு, எவ்வளவு எமோஷனல் ட்ராமா இருந்திருக்கும், எவ்வளவு ஒரு எமோஷனலான ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். அதன் மத்தியில அவன் எப்படி கன்னான் தெரியும். கர்த்தர் அதை நினைவு கூறுகிறார். இன்றைக்கு உங்களுடைய விசுவாசம் மனிதர்கள் பார்க்க முடியாமல் இருக்கலாம், பார்த்தும் புரியாமல் இருக்கலாம், இல்ல உங்களுக்கே மறந்துடலாம். யாருமே ஆபிரகாம்லாம் இந்த சீன்ல உயிரோட இல்ல பாருங்களேன். ஆபிரகாம் செத்தா கூட அவருடைய விசுவாசம் கர்த்தருடைய இதயத்தில் ரொம்ப ஆழமா பதிந்ததுனால God wants to quote that. கர்த்தர் அந்த சீனை கோட் பண்ணி சொல்றாரு, மறையவே மாட்டேன்பா, மறைய மாட்டேன். ஏன்னா நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்க ஆசைப்படுறேன்னா, நான் ஆபிரகாம் தேவன். அங்கிருந்து அவர் ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் தான் ஈசாக்கு வாக்கப்படலாம். அது அப்புறம் போலாம். அது இப்ப இன்னொரு கான்டெக்ட் தேவைப்படல. நான் ஆபிரகாமின் தேவன் என்ன நீங்க அழகணும்னு ஆசைப்படுறேன். பேரு, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டா ஒண்ணு பேர் சொல்லணும் சொல்லக்கூடாது. யாருன்னா என்ன நீங்க இந்த பேர் சொல்லி கூப்பிடுறீங்களா? இப்ப உதாரணத்துக்கு தோனிக்கெல்லாம் கேப்டன் கூல். தோனியே அது மனுஷங்க ஃபேன்ஸ் வச்ச ஒரு பேரு. தோனியே, சார் வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு இன்டர்வியூல கேக்குறாங்க. தோனி ஐ வாண்ட் டு பி ஐடென்டிஃபைட் அஸ் கேப்டன் கூல். நான் என்ன கேப்டன் கூல் அப்படின்னு கூப்பிட நான் ஆசைப்படுறேன் அப்படின்னா, அவர் அந்த கேப்டன்சியும் அந்த கூலான ஒரு மனநிலை எவ்வளவு என்ஜாய் பண்ணியிருந்தா அவர் அப்படி சொல்லுவாரு. யோசிச்சு பாத்துக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு. அந்த மாதிரி பெரிய தலை இயேசு கிறிஸ்து, சாரி பிதாவாகிய தேவன், யெகோவா தேவன் தன் ஜனத்துக்கிட்ட தன்னை தான் இன்ட்ரோடியூஸ் பண்ண மாதிரி மோச கேக்குறாரு, பேர் என்ன அவரு சொல்றது. அவர் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் சொல்ற இருக்கிறவராக இருக்கிறேன்னு சொல்ல போறான். ஒரு நிமிஷம் இதெல்லாம் புரியாது அவங்களுக்கு. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். அது மாத்திரம் இல்ல, என்றைக்கும் இதுவே நாமம். இன்று வரைக்கும் அவருக்கு இயேசு என்ற பேர். அதுக்கப்புறம் மனுஷகுமாரன் வந்துட்டாரு, மேசியா உலகத்தை ரசித்தாரு. நம்ம எல்லாம் இயேசு இயேசுன்னு சொல்றோம். ஆனாலுமே அப்பப்போ நம்மளுடைய ஜபங்கள்ல, ஆண்டவரே நீ ஆபிரகாமின் தேவனாச்சே அப்படின்னு நீங்க நினைவு கூறும் போதுல அவருக்கு ஒரு மாதிரி குஜாலாயிடும், ஜாலியாயிடும் அவருக்கு. நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா அவரே மோச கிட்ட போயிட்டு சொன்ன ஒரு வேர்டு, நம்ம நிறைய ஏசப்பா வந்ததுக்கு அப்புறம் ஃபாதர் காடோடைய அந்த ஹார்ட் டச் பண்றத மந்திரம் இயேசு என்கிற நேம் மூலமா பயங்கரமான ரோல் பிளே பண்ணலாம். அதுல ஒரு மாற்று கருத்து இல்ல. The name above all names. Jesus is the name above all names. எல்லா நாமங்களுக்கும் மேலான நாம. ஆபிரகாமை விட பெரியவர் அவர். அதுல ஒரு மாற்று கருத்து இல்ல. ஆனா கடைசியா எப்போ நம்மளுடைய ஜபங்கள்ல ஆபிரகாமின் தேவனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே சொல்லி இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க. நான் சொன்னதே கிடையாது. இந்த மெசேஜ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு சொன்னதே கிடையாது. எனக்கு தெரியாது, இதோட ஆழம் தெரியாது, காடோட எமோஷன் இதுல எப்படி அடங்கியிருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் இதை குறிச்சுதான் மெசேஜஸ் நான் கேட்டது இல்ல, தியானிச்சது இல்ல. நிறைய ஊழியக்காரர்கள் எடுத்திருக்கலாம். பட் இதை குறிச்சு தியானிக்கும் போது ரொம்ப எனக்கு அழகா இருந்துச்சு, ரொம்ப சோல்ஃபுல்லா இருந்துச்சு, ரொம்ப க்ளோசர் டு ஹார்ட்டா இருந்துச்சு.
அவர் சொல்றாரு பாருங்களேன், எந்த அளவுக்கு அவருக்கு ஆபிரகாம் ரொம்ப அவருடைய இதயத்தை கொள்ளையாடி இருந்தா, என்றென்றைக்கும் இதுவே என் நாமம்பா. எப்பவுமே என்ன இந்த பேர் சொல்லி கூப்பிட்டாலும் நான் சந்தோஷம் தான் படுவேன். தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் இந்த இந்த அடையாளத்தை விட்டு என்ன நான் மாத்திக்க ஆசைப்படல. இதை விட பெரிய லெஜெண்டரி பைபிள் கேரக்டர்ஸ் வந்துட்டாங்க. நான் ரிசர்ச் பண்ணேன். காட் அதுக்கப்புறம் யாரு? நான் தாவீதின் தேவன், நான் எலியாவின் தேவன், நான் எலிசாவின் தேவன், அந்த மாதிரிலாம் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. திருப்பி நான் சொல்றேன், நான் கடைக்குட்டி தான் பைபிளை பொறுத்த வரைக்கும், பிரீச்சிங்கை பொறுத்த வரைக்கும். யாருன்னா ஆண்டவர் சொல்லியிருந்தாருன்னா எனக்கு நீங்க சாட் பாக்ஸ்லயோ இல்ல கமெண்ட்ஸ்லயோ நீங்க தெரியப்படுத்தினா ரெஃபரன்ஸோட தெரியப்படுத்தினா நல்லா இருக்கும். நானும் கத்துக்கிறேன். பட் நான் பார்த்த வரைக்கும் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனுக்கு அப்புறம் காடே இறங்கி நான் இன்னாருடைய தேவன், நான் யாருங்க பேசுறது, யார் ஆண்டவரே நீங்க அப்படின்னும் போது வானத்தையும் பூமியும் படைத்த அப்படி வேணா அவர் சொல்லிருக்கலாம். ஆனா நான் நான் வந்து யோசேப்பின் தேவன், இஸ்ரேல் யாக்கோபுக்கு அப்புறம் யார் அந்த அந்த குடும்பத்திலே 12 கன்னு வந்து யோசேப்பு தான். யோசேப்பின் தேவன் சொல்ல பாருங்களேன். அதோட ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபோட அவருடைய ஐடென்டிட்டியை வந்து ஸ்டாப் பண்ணிக்க விருப்பப்படுறாரு. ஒரு 10 பேரை ஆட் பண்ணிருக்கலாம், அவரால முடியாதுதா அந்த அந்த லெகசி எதுவும். ஆனா காட் வாண்ட்ஸ் டு ஸ்டாப் தேர். அண்ட் ஏன்னா இது ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை இன்டெரக்டா காட் கம்யூனிகேட் பண்ண வராரா என்னன்னு தெரியல. நீங்க அதை தியானிங்க, ரொம்ப அழகா இருக்கும் அந்த தியானம். ஆனா எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்றென்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக வரைக்கும் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் சொல்லிட்டு அவர் பயங்கரமா கொண்டாடப்பட்ட நாமம் அது. அதை நினைவு கூறலாம். இப்போ எனக்கு ஒரு கேள்வி. என்ன கேள்வி அப்படின்னா, இவ்வளவு பெரிய தேவன் பயங்கரமான வல்லமை உள்ள தன்னுடைய ஓங்கிய புயத்தினாலும் கைகளினாலும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுக்க போகிற தேவன், இவ்வளவு வல்லமை உள்ள தேவன், அந்த சராஷ்டிரங்களை சிருஷ்டித்த தேவன், இவ்வளவு பெரிய தேவன். என் கேள்வி அதுதான். உங்களுக்கு இந்த கேள்வி இருந்துச்சுன்னா என் கூட சேர்ந்து ஜாயின் பண்ணுங்க, இல்ல ஆமேன் போடுங்க. இவ்வளவு பெரிய தேவன் எப்படி சாதாரண ஒரு மனிதனின் தேவன் என்று அட்ரஸ் பண்ண யோசிச்சாரு? கேள்வியை திருப்பி நான் கேட்கிறேன். இவ்வளவு பெரிய தேவன் எப்படி சாதாரண ஒரு மனுஷன் ஆபிரகாம், ஈவன் அவங்களுடைய அப்பாலாம் யெகோவா தேவனை வணங்கல, அவரு வேற கடவுள்களை வணங்கிட்டு இருந்தாரு. இவர் தான் ஃபர்ஸ்ட் அந்த அந்த ஃபேமிலில வராரு. ஒரு சாதாரண எந்த விதமான பின்னணியும் பேக்ரவுண்டும் இல்லாத ஒரு சாதாரண ஆபிரகாம் இவ்வளவு பெரிய தேவன் எப்படி சாதாரண மனிதர்களின் தேவன் என்று தன்னைத்தான் அட்ரஸ் பண்ண யோசிச்சாரு? இப்ப ஆபிரகாம் சொல்லிக்கலாம் ஈஸி. அது பாருங்க டைட்டில் வச்சு நெல்சனின் தேவன். அதுக்கு வர அப்புறம் என்ன கதைன்னு நான் சொல்லிக்கலாம். ஆண்டவர் சொல்லுவாரு என்ன பார்த்து நெல்சனின் தேவன். அது அப்புறம் வர அந்த கான்டெக்ட்க்கு நான் ஆபிரகாம் சொல்லிருக்கலாம், ஆண்டவரே நீ ஆபிரகாமின் தேவன் அல்லவா, என்னுடைய தேவன். அது சொல்லிக்கலாம், என்னுடைய தேவன். ஆமா, அதுல ஒரு மாற்று கருத்துல அவரு வந்து நான் உன்னுடைய தேவன் தான் சொன்னா எப்படி இருக்கும் பாருங்களேன். ஏன்னா உலகத்துல நிறைய மனுஷங்க இருக்கிறாங்க, இவரை விட அதிகமா யாருன்னா பிரியப்பட்டிருக்கலாம். ஆனா நம்ம இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும். கிறிஸ்தவர்கள் வந்து பைபிள வந்து சர்ஃபேஸ் லெவல் அப்படியே மேலோட்டமா அநேகமா படிச்சுட்டு போயிடுறோம். இந்த ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி அவசர அவசரமா. நான் சொல்றேன் பாருங்க, நான் யூடியூபர் தான். நான் ஷார்ட் வீடியோஸ், ஷார்ட்ஸ், ரீல்ஸ், இந்த 1 minute வீடியோ, 30 செகண்ட்ஸ் கண்டென்ட், 1.5 நிமிஷம் வீடியோ எல்லாம் போடுறதுல கில்லாடி தான். எனக்கு அது ஈஸியா வரும். இப்ப ஏன் பண்றது இல்லைன்னா, ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கிவ் காட்லி பீப்புள் சம் சாலிட் ஃபுட். ரொம்ப திடமான ஆவிக்குரிய ஆகாரத்தை கொடுக்க நான் கடமைப்பட்டிருக்கேன். எனக்கு அதுதான் பிடிச்சிருக்குது. அது ஈஸி 1 நிமிஷம் பேசுறது. ஆனா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசுறது ரொம்ப கஷ்டம், தொண்டை கிழிய. அதுக்கான ப்ரிப்பரேஷன் இப்படின்றதுக்குள்ள வரும். ஆனா இதற்கான ப்ரிப்பரேஷன் வில் டேக் ஹார்ஸ், பல மணி நேரங்கள் எடுக்கும். ஆனா நான் ஏன் இந்த சாய்ஸை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் அப்படின்னா, எனக்கு இது போன்ற ஆழமான தியானங்கள் தான் வேணும். எனக்கு வியூஸே வராது. திருப்பி நான் சொல்லிடுறேன், நான் வந்து ஒரு ஷார்ட் கண்டென்ட் போட்டேன்னா 7000 வியூஸ் எல்லாம் வந்துருக்குது என்னோட ஒரு வீடியோ. ரொம்ப ஈஸி, ஓகேவா? ஆனா இவ்வளவு பெரிய வீடியோ எல்லாம் நான் போட்டேன்னா, ப்ரீச்சிங்ஸ் எல்லாம் போட்டேன்னா 10 பேர் 15 பேர் தான் பாக்குறாங்க. பரவாயில்லன்ற. ஏன்னா ஐ ஜஸ்ட் வாண்ட் அந்த 10 பேரை நான் ரொம்ப அதிகமா ஹைலி எஸ்டீம்டா நான் மதிக்கிறேன். அது யாரா வேணா இருக்கலாம். நான் ஒண்ணு சொல்லிட்டேன். இது ரொம்ப நிறைய பேருக்கு இது ரொம்ப உங்களுக்கு நீடா இருக்கு. நான் எதுக்கு தெரியுமா இந்த மாதிரி இவ்வளவு பெரிய மெசேஜ் போட்டு யூடியூப்ல அப்லோட் பண்ணி இப்ப யாருமே அதை பார்க்கலன்னா பரவாயில்ல, நான் ஒரு லைப்ரரி மாதிரி ஏன் சேவ் பண்றேன் தெரியுமா? நாளைக்கு எனக்கு ஒரு புள்ள பிறப்பான், அந்த புள்ள ஒரு ப்ரீச்சர் ஆனானா, எப்படிப்பா இப்ப அந்த காலத்துல என்ன அழகுல இருக்குமோன்னு தெரியல நமக்கு. எப்படிப்பா எவனோ ஒழுங்கா பிரசங்கம் பண்ண மாட்டேன், என்னன்னோ பேசுறானுப்பா, ஆபிரகாம் பத்தி எனக்கு சப்ஜெக்ட் எதுனா வேணுமேப்பா, என்னுடைய பைபிள் காலேஜ்ல ரிசர்ச் பண்ண சொல்லிக்கிறாங்க. டேய் அட்ரா 2020
2024 2025 ஒரு மெசேஜ் பேசுகிறேன் பாரு அப்பா ஷைன் இன்டர்நேஷனல் கமிட்டில யூடியூப்ல சர்ச் அச்சல்ல வந்துடும். அவ்வளவுதான். நான் என் பிள்ளைக்கும் என் பிள்ளையோட பிள்ளைக்கும் என் சந்ததிக்கு தான் இந்த லைப்ரரி நான் சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன் யூடியூப்ல. அதனால வியூஸ்க்காகலாம் நம்ம அதுல ஒரு பிரச்சனையே கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அது போல சந்ததிக்காக செய்யுங்க, உங்களுடைய தலைமுறைக்காக காரியங்களை செய்யுங்க. இப்ப இருக்கிற மனுஷங்களை பெருசா கண்டுக்காதீங்க. ஓகே, நம்ம சப்ஜெக்ட் வரலாம். இவ்வளவு பெரிய தேவன் எப்படி சாதாரண மனிதர்களின் தேவன் என்று அட்ரஸ் பண்ண யோசிச்சாரு? பதில் எனக்கு ஆதியானவர் உணர்த்தின பதில், பிகாஸ் ஆப்ரஹாம் இம்ப்ரெஸ்ட் காட் த்ரூ ஹிஸ் ஃபெய்த். எப்படிங்க சாதாரண மனுஷன் கிட்ட வந்து நான் உன்னுடைய தேவன் தான் நான் அப்படி அட்ரஸ் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னா தலைமுறையா நீங்க எப்படிதான் கூப்பிடணும் எல்லாம் என்ன எப்படி சொன்னாருன்னா, ஆபிரகாம் தன்னுடைய விசுவாசத்தின் மூலமா தேவனை பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணிட்டார். அதற்கான மூல காரணம் என்னன்னா ஈரே மனநிலை. ஆபிரகாமுக்கு அந்த ஈரே மனநிலை இருந்துச்சு. எதுவா இருந்தாலும் வாயத்தை இருந்தாலும் எகவாயிரே எகவாயிரே எகவாயிரே. ஒரு இடத்துல சொன்னாரு பதிவிடப்பட்டு ஒரு இடம். அதுக்கப்புறம் அவர் தூங்கும் போது எத்தனை வாட்டி சொன்னாரு, அன்னைக்கு நைட்டு எத்தனை வாட்டி சொன்னா தெரியாது. ஒரு ரிட்டர்ன் வரும்போது எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரு. தான் மகன் காப்பாற்றப்பட்டான், அவனை சாவடிக்கல, அவனை பலியிடலன்னு சொல்லிட்டு. அப்ப எத்தனை வாட்டி எகவாயிரே சொல்லியிருப்பாரு. அந்த ஈரே மனநிலை ஏன் வாயினால அறிக்கையிட்டே இருக்கணும்ன்ற சொல்றேன்னா, அது ரொம்ப குரூசியலு. ஆபிரகாம் கத்திர அந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணிருக்கிறாருன்னு அர்த்தம். அதனாலதான் அவரே வந்து நான் ஆபிரகாமின் தேவன். அதுக்கப்புறம் அவர் சும்மா விட்டுருவாரா? ஆபிரகாமின் தேவன் பிள்ளைய நல்லா வளர்த்த ஈசாக்கு நல்ல பிள்ளை, யாக்கோபு நல்ல பிள்ளை. அது கொஞ்சம் கோளாறுலாம் பண்ணக்கூடிய ஆள் தான் யாக்கோபு. ஆனா அதுக்கப்புறம் காடோட இதயத்துலதான் அவர் புடிச்சிட்டு யாக்கோபு இஸ்ரேலா மாத்திட்டு, ஆனாலும் ஆண்டவர் வந்து இஸ்ரேலின் தேவன் அழைக்கப்பட விரும்பல. சொல்றாரு பாருங்க, நான் யாக்கோபின் தேவன். அவன் யாக்கோபுனா அதெல்லாம் இருக்கட்டும்ப்பா, ஆனா எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். நான் யாக்கோபின் தேவன் தான். உங்களுக்கு அதுல என்ன கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா அந்த கருத்தை நீங்களே வச்சுக்கோங்க. ஆனா ஐ வாண்ட் டு ஐடென்டிஃபை மை செல்ஃப் as யாக்கோபின் தேவன், நாட் இஸ்ரேலின் தேவன். நான் இஸ்ரேலின் தேவன் என்று அழைக்க நான் ஆசைப்படல. அக்கார்டிங் டு திஸ் கான்டெக்ட், இந்த வேர்ஸை பொறுத்து மட்டும் நான் வந்து யாக்கோபின் தேவனாக அழைக்கப்படுகிறேன். பாத்தீங்களா, ஆபிரகாமோட ஆசீர்வாதங்கள் ஏன் தெரியுமா? சம் பிளெஸிங்ஸ் ஆர் சோ வெரி க்ரூஷியல். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் அந்த லெகசி ஆபிரகாமோட நிக்கல, ஈசாக்கு டிராவல் ஆகுது. அடுத்த தலைமுறை, அதுக்கும் அடுத்த தலைமுறை பேரன் பசங்க யாக்கோ வரைக்கும் டிராவல் ஆகுது பாருங்க. அதோட ஸ்டாப் பண்ணிட்டாரு. போதும்பா, ரொம்ப லென்த்தா போயிடான்ற மாதிரி. ஓகே, உங்களுடைய விசுவாசம் ரொம்ப முக்கியம். உங்களுடைய விசுவாச பயணம் ரொம்ப முக்கியம். ஏன்னா அது உங்க பசங்களுக்கு டிராவல் ஆகுது. அந்த பிளெஸிங், ஃபெய்த், ஆசீர்வாதம் எல்லாமே உங்களுடைய பேர பசங்க வரைக்கும் டிரான்ஸ்பர் ஆகுது. இது வந்து இந்த இன்சிடென்ட்ல இருந்து நான் கத்துக்கிறேன். சோ உங்களுடைய விசுவாசம் யாரை இம்ப்ரெஸ் பண்ணுது? இப்ப நான் ஒரு பாஸ்ட் தான், அட்டன் பண்ற எல்லாருக்கும் என்னுடைய விசுவாசம் வந்து வியாதி மாதிரி தொத்திக்கிச்சுன்னா சந்தோஷம். யாருக்குமே தொத்தலாம் பரவாயில்ல, பிரச்சனையே கிடையாது. ஆவிக்குரிய பிள்ளைங்க தானே. மாம்சத்துக்குரிய என்னுடைய மனைவி, வரப்போகிற மனைவியும் என்னுடைய பிள்ளைகளுக்கு தொத்திச்சுன்னா போதும், நான் வின்னுதான். நான் 1000 பேருக்கு கொண்ட சபை நாளைக்கு கட்டுவேன். 1000 ஆத்துமாக்கள் வரும். ஒரே ஆத்துமா கூட என்னுடைய விசுவாசம் ஓட்டலன்னா பரவாயில்ல. ஓகேவா, அது அவங்களோட பிரச்சனை. ப்ரீச் பண்ண வேண்டியதுதான் நம்மளுடைய கடமை. இன்ஸ்பயர் பண்ண வேண்டியது கடமை. யாருமே இன்ஸ்பயர் ஆகலாம் கோச்சிக்க கூடாது. ஏன் தெரியுமா? ஒன்னும் பிரச்சனை கிடையாது. என் போக்கஸ் என் புள்ள மேல, அதுக்கப்புறம் என் பேர பசங்க மேல, அவ்வளவுதான். அதோட நிறுத்திக்கலாம். நம்ம ரொம்ப ட்ராமாக்குள்ளயோ ரொம்ப மன உளைச்சல்களும் ஆளாயிடக்கூடாது. மக்கள் தேர்ந்தெடுக்கட்டும் யார காப்பி பண்ணணும், யாரோட ஃபெய்த்தை காப்பி பண்ணணும்ன்ற மாதிரி. ஓகே ஓகே. ஆபிரகாமுடைய விசுவாசம் பயங்கரமா தேவனை இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. அதனால அவர் என்ன பண்றாருன்னா, நான் ஆபிரகாமின் தேவன் என்று அழைக்கப்பட விரும்புகிறேன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப என்னுடைய கேள்வி உங்களை பார்த்து என்ன அப்படின்னா, ஹவ் அபவுட் யுவர் ஃபெய்த்? உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்குது? காட் நம்மளை பார்த்து பெருமையா நான் நெல்சனின் தேவன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குதா? நீங்க உங்க பேர் போட்டு நீங்க யோசிச்சுக்கோங்க. நான் உங்க பேர் போட்டுக்கோங்க, நான் இவர்களின் தேவன் அப்படின்ட்டு நம்ம கிட்ட வந்து யாராகிட்டே வருங்க, நம்ம கிட்டே வந்துட்டு ரொம்ப என்னுடைய இதயத்தை கவர்றடாமா, நீ என்ன ரொம்ப என்னுடைய இதயத்தை கவர்றமா, எனக்கு உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு ஆசை. நீ வந்து என்னுடைய, அதாவது நான் எப்படி அழைக்கப்பட ஆசைப்படுறேன் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஏசப்பான்னு கூப்பிடாத. நான் இயேசுதான், ஆனா நீ கூப்பிடாத. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என்ன பார்த்து நான் நெல்சனுடைய தேவன், நெல்சனுடைய தேவனே, நெல்சனுடைய தேவனேன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்ற மாதிரி காரியங்கள் இருக்குதா? உங்க விசுவாசம் எப்படி இருக்குதுன்னு யோசிச்சு பாத்துக்கோங்க. இட்ஸ் டைம் டு கிராஸ் செக் ஆல் அவர் ஆக்டிவிட்டிஸ். அதாவது இந்த நாளுடைய கர்த்தருடைய வார்த்தையில நான் என்ன சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னா, இந்த நிமிடத்துல நம்மளுடைய செயல்கள், ஆக்டிவிட்டிஸ், நம்மளுடைய பிஹேவியர் எல்லாவற்றையும் கிராஸ் செக் பண்ணிக்கிற டைம். என்னுடைய பேச்சு, என்னுடைய ஆக்ஷன்ஸ், என்னுடைய அன்பு, என்னுடைய விசுவாசம், என்னுடைய பியூரிட்டி, என்னுடைய தூய்மை,
என்னுடைய பரிசுத்தம் எல்லாமே எக்ஸெட்ரா நிறைய போட்டுக்கோங்க. என்னுடைய வாழ்க்கை ஆன் ஹோல், என்னுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையை பார்த்து தேவன் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி பிரியப்பட்டு, டேய் யோ என்னடா பண்றது, நேர்ல இருந்தா கட்டி பிடிச்சிட்டு முத்தம் குத்துருவேன், அப்பா வச்சு அப்படிதான் பண்ணுவாரு. இப்ப என்னால பிசிக்கலா அவங்ககிட்ட வர முடியல, ஸ்பிரிட் பீயிங்ஸா ஸ்பிரிட்டா இருக்கு, ஆவியா இருக்கிறேன் நானு. ஆனா எனக்கு ஒண்ணு பண்றியா, இன்னைக்கு ஒரு நாள் ஏசப்பான்னு கூப்பிடாது என்ன, நெல்சனின் தேவன், நெல்சனின் தேவன் நீயே கூப்பிடு. நான் அப்படிதான் அழைக்கப்பட ஆசைப்படுறேன். முடிஞ்சா அவங்க சுத்தி இருக்கிற 4 பேர் நெல்சனின் தேவன்ட்டு நானே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். சொல்ல முடியுமா? இருக்குதா அந்த மாதிரி? ஆபிரகாம் பார்த்து காட் அந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் ஆனாரு. நம்மள பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி இருக்குதா? கேள்வி உங்களை பார்த்து நீங்களே கேட்டுக்கோங்க. பதில் உங்க ஆவியானவர் உங்களுக்கு இடைப்பட்டு கொண்டிருக்காரு நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர், நான் என் பேர் சொல்லி போறேன், நீங்க உங்க பேர் சொல்லி யோசிச்சுக்கோங்க. ஆண்டவர் நெல்சனின் தேவன் பெருமையா சொல்ற மாதிரி என் லைஃப் இப்ப இருக்கா, அல்லது பெருமையா சொல்ற மாதிரி நம்ம லைஃப் அப்கிரேட் ஆக முடியுமா? அப்படி யோசிக்கலாம். பெருமையா சொல்ற மாதிரி ஐயோ அப்படிலாம் இல்ல பிரதர் அப்படின்னா, காட் வருகிற நாட்கள்ல அந்த ஜனவரி மாசம் முடியறதுக்குள்ள ஈரே அப்கிரேட் அந்த தியானம் முடியறதுக்குள்ள எப்படியாச்சும் கர்த்தருடைய பிரச்சனை அவர் என்ன அவரை இம்ப்ரெஸ் பண்ணி என்ன செய்தியில் செயல்கள்ல பிஹேவ் பண்ணி நடத்தை என் நடத்தை மூலியமாக என்னுடைய லவ் மூலியமாக கிறிஸ்டியனை நேசித்தது போல் நான் இந்த உலகத்தையும் என்னுடைய ஸ்பெஷலா என்னுடைய குடும்பத்தை எப்படின்னா நேசித்து கீசித்து எதனா பண்ணி காட் கிட்ட எப்படின்னா ஒரு என்கவுண்டர் ஃபேஸ் பண்ணி, டேய் நான் உன் பேர் சொல்லி நான் உன் பேர் வச்சு அழைக்கப்பட ஆசைப்படுறேன் சொல்றா செல்லம், நெல்சனின் தேவன் சொல்றா, சொல்ல முடியுமா? கேள்வி. இப்ப இல்லைன்னா வருகிற நாட்கள்ல அந்த அப்கிரேட் நம்மளுடைய வேர்ட் ஆஃப் இயர் இல்லையா, அந்த விதமான அப்கிரேட்குள்ள போக தயாரா? ஏன்னா அவரு அதோட நிறுத்திட்டாருங்க. திருப்பி சொல்ற ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் நிறுத்திட்டாரு. இன்னைக்கு என்னோட பெரிதான ஆசை என்ன தெரியுமா? அதே தேவன் ஒரு நாள் என்கிட்ட வரணும். இது வரைக்கும் வரல. இந்த மாதிரி இந்த கான்டெக்ட்குள்ள வரல அப்படின்னு நான் நினைக்கிறேன். திட்டுவிழம் வந்துட்டு சொல்லிட்டே வந்துட்டியாடான்னவன் இப்போதைக்கு நான் சொல்றேன் வரல. ஆனா நான் விசுவாசிக்கிறேன் ஜனவரிக்குள்ள என்னுடைய முயற்சின்னு சொல்ல முடியாது, என்னுடைய ஆசை அவர் நிறைவேற்றுவாரு. என்கிட்டயே வந்து டேய் சமரான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, இப்பயும் பிடிக்கிறேன் அவரோட பிள்ளைகள் எல்லாருக்கும். ஆனா அப்புறம் அளவுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு வந்துட்டு ரொம்ப தேவனுடைய ஹார்ட்ல லவ்வா ஊத்தி ஊத்தி என்னதான் பண்ணலாம், எனக்கு எதனா ஒரு கிஃப்ட் கொடுக்கணுமே. சரி இறங்கி டேய் நெல்சனின் தேவன் நான் அழைக்கப்பட விரும்புறேன், நான் போறேன் உன் சபை விசுவாசிங்க உன்னை சுத்தி உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் நானே தரிசனத்துல போய் நான் சொல்ல போறேன், இனிமேல் என்ன நெல்சன் அண்ணாவின் தேவன் ஜோம் பண்ணும் போது பப்ளிக்கா சொல்றேன் இல்லையோ, ஜோம் பண்ணும் போது நெல்சனின் தேவன் அப்படின்னு கூப்பிட்டு பண்ணு, உனக்கு நான் எப்படி ஃபாஸ்டா வந்து ரிப்ளை பண்றேன்னு பாரு. நீ வேற என்ன எப்படி வேணா கூப்பிடு, இவரு அவரு பைபிள்ல இருக்கிற மாதிரி கூப்பிடு, கண்டிப்பா வருவேன், ஸ்விஃப்டா வருவேன். ஆனால் நீ நெல்சனின் தேவன் கூப்பிட்டு அதை விட சூப்பர் ஃபாஸ்டா வருவேன். ஏன்னா நெல்சன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி கர்த்தருடைய இதயத்துல இடம் பெற முடியுமா? அதான் கேட்டுக்கிறேன். ஆபிரகாம் தேவன் தான் சருன்னு வந்துருவாரு. எனக்கு தெரிஞ்சு ஏன் தெரியுமா, நான் டக்குன்னு ஆபிரகாம் ஞாபகப்படுத்திட்டேன். என்னுடைய எமோஷன்ஸ் எல்லாம் அங்க போதே, மலைக்கு போதே, ஈரே நான் வார்த்தை சொல்லிட்டான் திரும்ப என்னை பார்த்து மறைக்க மாட்டேன்பா. அந்த அளவுக்கு அவரோட மனசுல ஒரு கொலாப்ஸ், நல்ல விதமான கொலாப்ஸ் டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்த முடியுமா? யோசிச்சு பாத்துக்கோங்க. ஓகே, அப்கிரேட்குள்ள நம்ம போகலாம். இந்த வார்த்தை நிறைய பேருக்குள்ள பயங்கரமா கிரியேசி. எனக்கு பேசும்போது எனக்கு வேற லெவல்ல ஃபீல் ஆகுது. இப்ப உங்க அந்த பக்கம் வந்து கிளாப் வச்சு விசில் வச்சு வேற மாதிரி பண்ணிருப்பேன். டேனியை மிஸ் பண்றேன் நான், எனக்கு வர முடியல, ஒரு ஆள் ஊர்ல இருக்கிறாப்புல. ஓகே, அவர் நம்மை பார்த்து பெருமையா சொல்லணும்னா இந்த மாதிரி நான் சொன்ன அந்த வார்த்தையை நெல்சனின் தேவன்ற மாதிரி அவர் நம்மை பார்த்து பெருமையா சொல்லணும்னா நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் ஈரே மனநிலையில் நாம் ஹேண்டில் செய்ய வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்படி பிரதர் எதனா ரகசியம் தான் சொல்லிட்டு போங்களேன். எப்படி ஆபிரகாம் பண்ணிட்டாரு, ஓகே நான் எப்படி பண்றேன்? சிம்பிள். நம்மளுடைய பயணத்துல சொல்ல போனோம்னா, பயணத்தின்படி சொல்ல போனோம்னா, அவர் நம்மளை பார்த்து, அவர் உங்களை பார்த்து பெருமையா மாற தட்டுன்னு எல்லா நான் வந்து உன் பேரை சொல்லி அழைக்கப்படுற இது பண்றப்பா நெல்சனின் தேவன். அது எப்படின்னா நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் ஈரே மனநிலையில் நாம் ஹேண்டில் பண்ண வேண்டும். ஈரே மனநிலை நம்ம எல்லா சூழ்நிலையும் வந்துடணும். அவங்க நம்மள தூக்கி உள்ள போறது இல்ல வேற எவனா தூக்கிட்டு பாங்க, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். தேவன் எப்படிங்க இதை பண்ண போறீங்க? கர்த்தர் பார்த்து எப்படி அதை பண்ண கர்த்தர் பார்த்து பாக்குது அப்படி சொல்லிட்டு போய் அப்புறம் ஆஜரம் ஆண்டவரே தெரியாதனமா வாய் விட்டேன், உங்க பேரை சொல்லிட்டு வந்துட்டு கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சொல்லலாம். ஆனா வெளியே சொல்லும் சும்மா கன்னா விசுவாசத்தோட ஹோல் ஹார்ட்டடா சொல்லுமேன்னு சொல்றதெல்லாம் இல்ல, ஹோல் ஹார்ட்டடா ஆபிரகாமை போல ஈரே மனநிலையில் நாம் இருக்க பழகலாம். அதுக்கப்புறம் பெரிய காரியங்கள் நம்ம பார்க்க போறோம். இந்த
கான்செப்ட் இப்ப நான் சொன்ன அந்த ஈரிய மனநிலை கண்டினியூ ஆச்சுன்னு வைங்களேன். இப்ப கவனிச்சுக்கோங்க. கண்டினியூ ஆனா எப்படி காட் வந்து அந்த லெகசிய ஆபிரகாமோடு நிறுத்தாம ஈசாக்கு மற்றும் யாக்கோபுக்கு எப்படி எடுத்துட்டு போய் ஆபிரகாமின் தேவன், நான் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் சொன்னாரோ, அதே போல நம்மளுடைய சந்ததியும் அவர் பார்த்து நான் விசுவாசிக்கிறேன். என் ஜெனரேஷன்ல நிச்சயமா அது நடக்கும். இயேசுவின் நாமத்துல டிக்ளேர் இட் த்ரூ தி ஹோலி கோஸ்ட். என்னுடைய சந்ததியை பார்த்து, உங்களுடைய சந்ததியை பார்த்து, நான் நெல்சனின் தேவன். கமா, நான் நெல்சனுடைய மனைவியின் தேவன். விட்டுறக்கூடாது. மனைவி ரொம்ப முக்கியம். பிள்ளைங்க வந்துட்டு மனைவி விட்டுறாதீங்க. உங்க கணவன் பேர் போட்டுங்க. நான் நெல்சனின் தேவன், நான் ஏஞ்சலின் தேவன், நான் அதுக்கப்புறம் எனக்கு குழந்தை பிறக்கல, நான் நெல்சனுடைய மகனின் தேவன், இல்ல மகளின் தேவன், நான் நெல்சனுடைய பேரனின் தேவன், நெல்சனுடைய பேத்தியின் தேவன் அப்படி சொல்லணும். உதாரணத்துக்கு சொல்றேன், எங்க அப்பா பேர். நான் திருஞானத்தின் தேவன், நான் சாராளின் தேவன், நான் நெல்சனின் தேவன், நான் ஜாக்லினின் தேவன், நான் ஜோனத்தனின் தேவன். புரியுதுங்களா? பேர அப்பா, மகன், மகள், பேர போயிடுச்சா? அந்த மாதிரி அட்லீஸ்ட் மினிமம் ஆஃப் 3 ஜெனரேஷன்ஸ். ஏன்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோட அவர் போதும்பா, ரொம்ப லென்த்தா போயிடும் நிறுத்துறாரு. அப்படி அவர் அழைக்கப்பட விரும்புறாரு. அங்க இப்ப நம்மளோட ஜெனரேஷன்ல இது சாத்தியமானா நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு சாத்தியம். என் விசுவாசம் அந்த மாதிரி இருக்குது. ஹல்லேலூயா. உங்களுக்கு சாத்தியம்னா சாட் பாக்ஸ்ல ஒரு ஆமேன் போடுங்க. கர்த்தர் பார்க்கட்டும். இல்ல இருக்கிற இடங்கள்ல இருந்து நீங்க சொல்லலாம். சாட்லாம் பண்ண தெரியாதுன்னா. நெல்சனின் தேவன், நெல்சனின் மகனின் தேவன், நெல்சனின் மகளின் தேவன், நெல்சனுடைய பேரனின் தேவன், நெல்சனுடைய பேத்தியின் தேவன், அதுக்கப்புறம் எண்ட்லெஸ்ஸா இன்ஃபினிட்டியா போயினே இருக்கு. இந்த மாதிரி இப்படி சொல்ற மாதிரி நம்மளுடைய தலைமுறை மாறும். ஹல்லேலூயா. சிம்பிளா சொல்றேன். இப்போ ஒரு வார்த்தை சொல்ல போறேன், ஒரு கோட் மாதிரி சொல்ல போறேன். நல்லா காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். நம்ம தலைமுறை மாறணும்னா நான் மாறணும். என் தலைமுறை மாற வேண்டும் என்றால் நான் மாற வேண்டும். தயவு செஞ்சு உங்க பிள்ளைகளுக்கு ஜோம் பண்றதை கொஞ்ச நாள் நிறுத்துங்க. உங்க பேரம் பேத்தைக்கு ஜோம் பண்ண நிறுத்துங்க. அதை நிறுத்திட்டு நான் மாறி இருக்கிறேன்னா கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. நீங்க உங்களை பத்தி அதான் நான் சொன்னல, இட்ஸ் டைம் டு கிராஸ் செக் ஆர் ஆக்டிவிட்டிஸ். என் நடத்த எப்படி இருக்குது? நான் ஜோம் பண்றேன், என் பிள்ளைங்களுக்கு ஜோம் பண்றேன், நடக்க மாட்டேங்குதுன்னா நீங்க மாறி இருக்கிறீங்களா? நீங்க மாறினாதான் நடக்கும். ஆபிரகாமே மாறல, ஆபிரகாமே விசுவாசிக்கல, ஈசாக்கின் தேவன் அவர் சொல்லிக்க விரும்பப்பட்டிருக்க மாட்டாரு. ஏன்னா ஐ திங்க் அவங்க அப்பா பேர் என்ன, தேரா, இது இங்கிலீஷ்ல தப்பா சொல்லியிருந்தா மன்னிக்கும். தேராகின் தேவன் சொல்ல பாருங்களேன். ஆபிரகாமின் தேவன் ஆரம்பிக்குது. எவன் விசுவாச தகப்பனா இருக்குது, ஆனா எவன் விசுவாசத்துல பேர் போனோம்னா காடு நெஞ்ச நிமித்தி மாறுதுன்னு வந்து உன் பேர் சொல்லிதான் நான் கூப்பிட்டு அழைக்கப்படுறேன். இதுதான் என் பேர் பிரஸ்தாபன்ட்டு அப்படியே ஜாலியா சொல்றாரு பாருங்க. சோ என் தலைமுறை மாற வேண்டும் என்று சொன்னால் நான் மாறணும். நான் மாறணும், என் தலைமுறை மாறும். இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகள் மாறல, உங்களுடைய பேர பசங்க மாறல, அநியாயம் பண்ணுங்க பண்ணா அவங்க எல்லாம் விட்டுருங்க, அவங்களுக்காக ஜோம் பண்ணலாம். அப்புறமா நான் மாறி இருக்கிறேன், நீங்க மாறி இருக்கிறீங்களா கொஞ்சம் கிளாஸ் எல்லா விதத்திலையும். சும்மா இதுல மாற்று அதுல மாறாம இருக்கு, அதுல மாற்று இதுல மாறாம இருக்கு, அதெல்லாம் கிடையாது. எல்லா விதத்திலையும் மாற வேண்டிய எல்லா காரியத்திலையும் நீங்க எப்ப மாறுறீங்களோ ஆண்டவர் மட்டும் இறங்கி உங்களுடைய மாற்றத்தை பார்த்து அபண்டன்ட்டா உங்களை பிளஸ் பண்ணிட்டு ஆபிரகாமின் தேவன் அஷ்டார்னா கம்பல்சரி பக்கத்துல கமா போட்டே ஆகணும். ஏன்னா நான் மாறின ஆட்டோமேட்டிக்கா என் குடும்பம் மாறும், அதுக்கப்புறம் என் சந்ததியே மாறும். நம்ம தலைமுறை மாறணும்னா நாம் மாற வேண்டும். இட்ஸ் டைம் டு பிரிங் த சேஞ்ச். நிறைய பேர் சொல்லுவாங்க இட்ஸ் டைம் டு பிரிங் த சேஞ்ச். இட்ஸ் டைம் டு பிரிங் த சேஞ்ச். இந்த கைகளை உயர்த்தி கோஷம் போட்டு இல்ல இட்ஸ் டைம் டு பிரிங் த சேஞ்ச். இல்ல, இட்ஸ் டைம் டு பி த சேஞ்ச். எஸ், இட்ஸ் டைம் டு பி த சேஞ்ச். மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், மாற்றத்தை கொண்டு வர வேண்டிய நேரம் இது அப்படின்னு சொல்லாதீங்க. மாறுவதற்கான நேரம் இதுன்னு சொல்லுங்க. மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் பிரதர், எழுப்புதலை கொண்டு வர வேண்டும், கொண்டுலாம் வராதீங்க. எழுப்புதலாக மாறுகிற நேரம் இது. மாறுவதற்கான நேரம், மாற்றத்தை கொண்டு வருவதற்கான நேரம் அல்ல, மாறுவதற்கான நேரம். எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ண வேண்டிய நேரம் அல்ல. நான் தான் அந்த எழுப்புதலை அந்த ஒரு அத்தாரிட்டியோட, அந்த விதமான ஒரு ஃபெய்த்தோட, அந்த விதமான ஒரு ஸ்டாண்டர்ட்ல நம்ம இறங்கணும். ஆண்டவரை எழுப்புதல் தாரும் ஆண்டவர், எங்கள் சபையில எழுப்புதல் வேண்டும், இந்தியாவில் எழுப்புதல் வேண்டும், தமிழ்நாட்டுல நீ எழும்பு. ஃபர்ஸ்ட் நீ எழும்பு, ஆட்டோமேட்டிக்கா எழுப்புதல் வரும். நீ எழும்ப மாட்டியே, நீ ஒரு சின்ன ஊழியத்தை எடுத்து செய்ய மாட்டியே, அது உண்மை ஒத்துமை எப்படி நாடு மாதிரி எதுக்கு எழுப்புதல்? ஃபர்ஸ்ட் எதுக்கு எழுப்புதல்? உனக்குள்ள எழுப்புதல் வரணும். ஜபத்தை மாத்தலாம். ஆண்டவரே இந்தியாவை எழுப்புதல், ஜபம் என்னவா இருக்கணும்னா, ஆண்டவரே எனக்குள்ள எழுப்புதலை தாரும் ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற ஆவியின் அபிஷேகம் நிறைவா காணப்பட்ட ஆண்டவரே, I need to do signs and wonders.
ஏன் மூலியமா? எப்படி? ஒரு பேதுரு மூலியமா, பவுல் மூலியமா, யோவான் யாக்கோபு மூலியமா அவ்வளவு அற்புத அடையாளம் செஞ்சு என்ன எழுப்புங்க ஆண்டவரே. அதை பண்ணோம். அதை விட்டு இவங்களுக்காக ஜெபம் பண்றது, மோதிக்காக ஜெபம் பண்றது என்னங்க? என்ன பிரயோஜனம்? நானே எழும்பலையே. நான் எழும்பலன்னா என் தலைமுறை எப்படி மாறும்? அப்புறம் மோதி மாறினா என்ன, மாறலன்னா என்ன? நானே சரியா ஃபுல்லா ஆன ஹோல் மாறலையே. தேவன் எதிர்பார்க்கிற அந்த கம்ப்ளீட் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சேஞ்சுக்குள்ள நானே வரல. நிறைய பேர் பாருங்க, நான் ஒரு பெரிய செக் வைக்க போறேன். நான் மார்க்கன் பிரதர், சரிங்களா? வயிற்றுல என்ன தொப்பை இருக்குது. ஆண்டவருக்கு பிடிக்குமா தொப்பை? மாறிட்டேன்னா நான் ஆவிக்குரிய வாழ்க்கையை பத்தி மட்டும் பேசல, தப்பா நினைச்சுக்காதீங்க. அந்த மலையில அவ்வளவு பெரிய மலையை ஏறினார்னா அவர் எவ்வளவு ஃபிட்டா இருந்திருப்பாரு. எல்லா விதத்துலயும் காட் கிட்ட உட்காந்து கேளுங்க. ஏசப்பா என் சரீரம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? என் மூஞ்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? மூஞ்சி எல்லாம் பிடிச்சிருக்கும், அவர் தான் படிச்சிருக்காரு. பட் நீங்க எதிர்பார்க்கிற ஒரு சரீரத்தோட நான் வந்துக்கிறேன். இப்ப நிறைய பேர் வருவீங்க உடனே சண்டைக்குன்னா, ஆண்டவருக்கு நம்ம எப்படி இருந்தாலும் பிடிக்கும். ஆமா பிடிக்கும் தான். ஆண்டவருக்கு எப்படி இருந்தாலும் பிடிக்கும். எங்க அப்பாவுக்கு நான் எப்படி இருந்தாலும் குண்டா இருந்தாலும் பிடிக்கும், ஒல்லியா இருந்தாலும் பிடிக்கும், குச்சி மாதிரி இருந்தா பிடிக்கும், உப்பி போனா கூட பிடிக்கும். பிடிக்கும் தான். ஆனா அப்பா கிட்ட போய், அப்பா நீங்க நான் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்கும்பா. ஆனா எப்படி இருக்கணும் நீங்க ஆசைப்படுறீங்க சொல்லுங்களேன்னா, டேய் நீ நெல்சன் நீ வந்து பண்ணா நல்லா இருக்குன்னு அவர் சொல்லுவாரு இல்லையா? டேய் நீ வந்து முடி எப்படி வெட்டினா நல்லா இருக்கும்னு சொல்லுவாரு அப்பா. எங்க அப்பா பத்தி பேசுறேன். நீ வந்து ட்ரெஸ் இப்படி பண்ணா நல்லா, அவருக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா நான் எப்படி பண்ணாலும் அவருக்கு பிடிக்கும். அவருக்கு பிடிக்காத மாதிரி ட்ரெஸ்ஸிங், அவருக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ்க்கு இல்லாத மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்ணாலும் அவருக்கு பிடிக்கும் தான். ஏன்னா நான் பையன்றதுனால பிடிக்கும். ஆனால் அப்பா உங்க ப்ரிஃபரன்ஸ் என்னப்பான்னு கேட்டா, உங்க ப்ரிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டா அவருடைய ஆன்சர் மாறும். அது போல நீங்க எப்படி இருந்தாலும் காடுக்கு பிடிக்கும். அதுல ஒரு மாற்று கருத்தம் கிடையாது. நான் எப்படி இருந்தாலும் பிடிக்கும் அப்படிலாம் கிடையாது. ஆனா ஆண்டவரே நான் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் என்ன? நான் எப்படி இருந்தா நீங்க இன்னும் அதிகமா பிரியப்படுவீங்க? உங்களை பிரியப்படுத்தும் விதத்துல என்னுடைய காஸ்டியூம்ஸ், என்னுடைய ட்ரெஸ்ஸிங் இருக்கா? உங்களை பிரியப்படுத்துற விதத்துல என்னுடைய பிஹேவியர் இருக்கா? உங்களுடைய உங்களை பிரியப்படுத்தும் விதத்துல என்னுடைய டயட் இருக்கா? என் வாய்க்குள்ள என்ன போதோ அது என்னை தீட்டுப்படுத்துதா? அது அந்த விதத்துல இந்த சரீரமாகிய தேவாலயத்தை தீட்டுப்படுத்துதா? நிறைய பேர் வந்து இந்த தீட்டு நின்னும் அடிக்ஷன்ஸ், இந்த கெட்ட பழக்கங்கள், சிகரெட் பிடிக்கிறான், தண்ணி அடிக்கிறான், அவனை மட்டும் இல்லைங்க. ஒரு 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 என் உடம்புக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு ஜங்க் ஃபுட்டு, அதை நான் சாப்பிடக்கூடாது தெரியும். இதை இந்த இந்த கூல் ட்ரிங்கை நான் குடிக்க கூடாதுன்னு தெரியும். அதுலயே அடிச்சு ஓட்டான். அதையும் தாண்டி பண்ணா அதுவும் ஒண்ணுதான், குடிக்காரனும் ஒண்ணுதான், நீங்களும் ஒண்ணுதான், குடிக்காரனும் ஒண்ணுதான், நானும் ஒண்ணுதான், குடிக்காரனும் ஒண்ணுதான். அவன் சாராயம் குடிக்கிறான், பெப்சி கோகோ கோலா குடிக்கிறேன். ரெண்டும் டாக்ஸிக் தான். ஒன்னும் பெரிய மாற்று கருத்துல அது பெரிய டேமேஜ். இது கொஞ்சம் கொஞ்சமா பெரிய டேமேஜ் ஏற்படுத்தும், அவ்வளவுதானே தவிர அது தெரியும். எது இதை சொல்றேன்னா, உன்னே பயங்கரமா நம்ம அந்த ஜோனுக்கு போயிடும், ஆவிக்குரிய ஜோனுக்கு போயிடும். எல்லாத்தையுமே நான் பேசுறேன் இந்த கண்டென்ட்ல, எல்லாத்தையும் நான் அட்ரஸ் பண்ண ஆசைப்படுறேன். எல்லா விதத்திலையும் எல்லா விதத்திலையும் பிசிக்கல், எமோஷனல், மென்டலி, வேர்ட்ஸ் யூட்டிலைசேஷன் ஆஃப் வேர்ட்ஸ், வார்த்தை உபயோகம். யாரும் ஒன்றும் பெர்ஃபெக்ட் எல்லாம் கிடையாது. ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அதனால தான் பேசிட்டு இருக்கோம். வார்த்தை உபயோகம், யாருகிட்ட எப்படி பேசணும், எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எங்க ஆஃப் பண்ணணும், எங்க வந்து இங்க கம்முன்னு போறது பெட்டர், எல்லாத்தையும் ஆகிய நமக்குள்ள இருந்து சொல்லுவாரு. நம்ம உட்காந்து அவருக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னு பிரயாசப்படுறோமா? அட்லீஸ்ட் ஆசைப்படுறோமா? இல்ல எது வேணா எப்படியோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு ஆண்டவரை நேர்த்து கண்டிப்பா பரலோகத்துக்கு போயிடும். அதுல ஒரு மாற்று கருத்துல. ஏன்னா அதனால நம்ம செய்த வேலைப்பாடுகள் இல்ல, கிறிஸ்துவின் வேலைப்பாடுகள் நிமித்தம் போயிடுவோம். ஆனா பூலோகத்துல வாழுற வாழ்க்கைய பரலோகத்தை இங்க இறக்குறோமா? மினி ஹெவன் ஆன் எர்த். என் வீடு ஒரு குட்டி பரலோகமா இருக்குதா? இல்லையா? ஏன்னா நான் மாறலையே. நான் மாறலைன்னா எப்படி ஆண்டவர் இந்த குடும்பத்துல இந்த வீட்டுல வாசம் பண்ணுவாரு? அப்புறம் எப்படி என்னுடைய ஃபேமிலி குட்டி பரலோகமா இருக்கும்? அப்புறம் வியாதி மத்தியில தானே இருப்போம். ஏசப்பா ஒரு இடத்துல இருந்தாருன்னா அங்க வியாதி இருக்காரு, அச்சு ஓட விட்டுருவாரு. ஒரு இடத்துல லைட்டா பேதர் வீட்டுக்கு போறாரு, மாமி ஃபீவர் ஆகுது பார்த்து, சரி ஃபீவரா லைட்டா காலி பண்ணேன்ட்டு ஃபீவரை காலி பண்ணிட்டு, அது வந்து மரணத்துக்கு எதுவான ஃபீவருக்கு வந்துட்டாரா நினைச்சுக்காதீங்க. அது வந்து ரொம்ப மோசமான ஃபீவர். அது ஆராய்ச்சிக்குள்ள போங்க. அதனால அவங்க அதுக்கப்புறம் எழுந்துச்சு அவங்களை சர்வ் பண்றாங்க. ஓகே, ஒரு ஃபீவரை கூட அவர் ஒட்டி வைக்க மாட்டார், அதுக்கு சொல்ல வர. அதனால அப்பேற்பட்ட ஒரு தேவன் இருக்காருன்னா நம்மளுடைய உடல்ல ஏன் வியாதி இருக்குது? ஏன் கேள்வி அதான். ஏன்னா ஆண்டவர் செய்ய மாட்டார், ஆண்டவர் செய்வாரு. நீங்க என்ன பண்றீங்க? ஏன் வியாதி இருக்குது? ஆண்டவரை கேட்காதீங்க, ஏன் ஆண்டவர் எனக்கு மட்டும் வியாதி? அவர் திருப்பி கேட்பாரு, ஏன் இதை நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன், ஏன் சாப்பிட்டேன்? உன்னை நான் வாக்கிங் போக சொன்னேன், ஏன் இன்னும் போகாம இருக்கிற? உன்னை ஜாகிங் போக சொன்னேன், ஏன் போகாம இருக்கிற? ஜிம்முக்கு போக சொன்னேன், ஏன் போகாம இருக்கிற? நீ எதுவுமே பண்ண மாட்டேன். நான் சொன்ன, நான் என் மனசுல ப்ரிஃபர் பண்றேன். சர்ச்சுக்கெல்லாம் போற, ஓகே, ஆனா மாற மாட்டியே. சர்ச்சுக்கு போற, வார்த்தை கேட்கிற, நோட்ஸ் எடுக்கிற, விசுவாசம் பத்திலேயே. சர்ச்சுக்கு போற, நோட்ஸ் எடுக்கிற, எல்லாம் பண்ற, எஸ்ஐசி எல்லாம் அட்டன் பண்ற, ஆனா வாயின் வார்த்தை மாறலையே, என்ன பண்றது கேட்பாரு. பதில் ரெடியா வச்சுக்கோங்க. ஓகே, சோ நம்ம தலைமுறை மாறணும்னா நான் ஃபர்ஸ்ட் மாறணும். இட்ஸ் நாட் த டைம் டு பிரிங் த சேஞ்ச், இட்ஸ் டைம் டு பி த சேஞ்ச். மாற்றத்தை கொண்டு வர வேண்டிய நேரம் இது அல்ல, மாறுவதற்கான நேரம். ஏன் சொல்றேன்னா, நான் மாறினா என் தலைமுறையே மாறும்.
சந்ததி சந்ததியா மாறத்துக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் தான் எடுக்கணும். ஐ எம் கோனா பி த ஜெனரேஷனல் கர்ஸ் பிரேக்கர் ஆஃப் மை ஃபேமிலி. என் குடும்பத்துல ஜெனரேஷன் சந்ததி சந்ததியா வரக்கூடிய வியாதிகள், சாபங்கள் எதுனா இருந்துச்சுன்னா அதை உடைக்கிற ஃபர்ஸ்ட் ஆள் நானா தான் இருப்பேன். நானா தான் இருக்கிறேன். ஹalleluya. நான் இதை தீர்க்க தரிசனமா விசுவாச அறிக்கை வேற எடுக்கிறேன். உங்களுக்கு உங்க குடும்பத்துல அந்த ஜெனரேஷனல் கர்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணணும், சாபங்கள் முறியடிக்கப்படணும், வியாதிகள் நீக்கப்படணும், ஆக்சிடென்டல் டெத்ஸ். நிறைய பேர் வந்து நிறைய பேரோட ஃபேமிலிஸ்ல வந்து திருமணங்கள் உருப்படாது. அது வந்து ஒரு சாபம் தான். அவங்க அவங்க ஃபேமிலிஸ்ல நீங்க அந்த ஹிஸ்டரி எடுத்தீங்கன்னா அந்த மாதிரி சில பேருடைய ஃபேமிலிஸ்ல வந்து நுரையீரல் பாதிப்புல எல்லாருமே லைனா செத்து போயிடுவாங்க. குடிக்காதவங்க கூட அந்த அந்த ஸ்டோனோ ஏதோ வாட்டர் பாதிப்புல செத்து போயிடுவாங்க. அது வந்து அந்த மாதிரி நிறைய விதமான சாபங்கள் இருக்கு. அந்த மாதிரி எதுனா உங்களுக்கு ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க தான் அதை உடையணும். யூ கோனா பி த ஜெனரேஷனல் கர்ஸ் பிரேக்கர் ஆஃப் யுவர் ஃபேமிலி. ஓகேவா? நீங்க தான் உங்களுடைய தலைமுறையின் அந்த சாபங்களை முறியடிக்க வேண்டிய ஒரு ஆள். இதுக்கு பேர் தான் ஈரே அப்கிரேட். ஏன்னா நான் என்னால் முடிந்த அளவிற்கு என்னை நான் மாற்றிக்கொள்ள போகிறேன் கிறிஸ்துவுக்கு பிரியமாக. அந்த ப்ராசஸ்ல என்ன நான் அப்கிரேட் பண்ணிப்பேன். நானே பண்ணிக்க முடியாது, அதை கர்த்தர் பண்ணுவாரு. ஆனா நான் அதுக்கு ஒத்துழைப்பேன். போன் ஹேங் ஆயிடுச்சுங்க. போன் ஹேங் ஆயிடுச்சுன்னா எப்படி அப்கிரேட் பண்ண முடியும்? அப்டேட் ஆகாது சாஃப்ட்வேர். அப்பனா போன் கொஞ்சமாவது ஒத்துழைச்சாதான் அந்த பட்டனை அமுத்த முடியும். அந்த ப்ராசஸ்க்கு வர ஆண்டவர் எல்லாவற்றும் நம்மளை சுற்றி இருக்கிற அனைத்து காரியங்களும் ஆண்டவர் செய்வார். ஒரு மாற்று கருத்தும் இல்ல. நான் அனுமதிச்சாதான் செய்வார். அவர் டீசென்டான காட். வாசப்படியிலிருந்து கதவை தான் தட்டுவாரு. யார் ஓபன் பண்றாங்களோ அவங்க கூட தான் வந்து அவரு போஜனம் பண்ணுவாரு, டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரு. ஓபன் எல்லாம் பண்ணல, நான் அப்படியே ரிஜிடா இருப்பேன், நான் இப்படிதான் மை லைஃப் மை ரூல்ஸ் தான் இருந்துன்னு போ. வாழ்க்கை ஃபுல்லா சாபத்தை அனுபவி. நம்ம என்ன பண்றது? அவரு சாபங்களை நீக்க தான் வந்திருக்கிறார் கிறிஸ்து இயேசு. அந்த அலோவ் பண்ற அந்த ஆக்சஸ் கொடுத்தாதான் ஹோலி ஸ்பிரிட் ஒரு வேலையை பண்ணுவாரு. ஓகே, இதுக்கு பேர் தான் ஈரே அப்கிரேட். இறங்கி களம் இறங்கி விசுவாச அறிக்கையில ஜபத்துல ஸ்ட்ராங்கா காட் கிட்டயும் என் காது கேட்க பிசாசுங்க கேட்க சொல்லணும், உலகமே கேட்க சொல்லணும். நாம என் குடும்பத்தின் ஜெனரேஷனல் கர்ஸ் பிரேக் பண்ண போறேன். இதை இயேசு நாமத்தில் ஆமென் ஆமென் டிக்ளேர் பண்றேன். நான் கேமரா முன்னாடி சொல்லியிருக்கேன், நீங்க ஆண்டவர் முன்னாடி சொல்றேன். ஈரே அப்கிரேட். நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப இது நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன். நீங்க அதுக்கப்புறம் நீங்க உங்க வீட்டுல நீங்க சொல்லுங்க. என் குடும்பத்தை, என் சந்ததியை, என் தலைமுறையை தேவன் பார்த்துக் கொள்வார். இதுதான் ஈரே அப்கிரேட். விசுவாசம் எப்படி இருக்கணும்னா, என் பிள்ளைங்களை நான் பாத்துக்கிறேன் ஆகட்டும், என் பேர பசங்களை நான் பாத்துக்கிறேன். நான் எப்படி சம்பாரிச்சு எப்படின்னா மாடா ஓடா சேஞ்ச் ஒன்னும் அவசியமே கிடையாது. ராயல் பிரீஸ்ட்ஹுட் சும்மா சிங்கம் மாதிரி கால் மேல கால் போட்டு ராஜா மாதிரி உட்காடுறோம். கர்த்தர் நடத்த போறாரு. அவருக்கு ஒத்து வச்சா போதும். மாடா தேய்க்கலாம் உங்களுக்கு. அதுதான் ரெண்டு சாய்ஸ் இருக்கு. மாடா தேஞ்சு உழைச்சோம். நம்மளுக்கு ஒரு முந்தைய தலைமுறையினர் அவ்வளவு மாடா தேஞ்சு ஓடா உழைச்சிட்டா நீங்க நம்ம நல்லா இருக்கிறோம். அதுல ஒரு மாற்று கர்த்தம் கிடையாது. ஹார்ட் ஒர்க் வில் நெவர் வில் டெஃபினெட்லி பே ஆஃப். ஓகேவா? அது வந்து வீண் போகாது. நான் என்ன சொல்றேன், எதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டுக்குன்னு டஃப்பான டாஸ்க் எல்லாம் ஏசப்பா செஞ்சு முடிச்சிட்டாரு சிலுவையிலேயே. அந்த ரட்சிப்பின் அனுபவத்தோட அந்த கூல்னஸோட ஆவியானவருக்கு இடம் கொடுத்துட்டு பரிசுத்த ஆவியானோட நட்புல மட்டும் நம்ம பலப்பட்டு ஜாலியா உட்காந்து நீங்கள் அமர்ந்திருந்து உட்காரு ராஜா, அதுதான் சொல்ல வரேன். உட்காரு என்ன ரொம்ப இறங்கி ஆடுற மாதிரி நீயா சுயத்துல போராடுற? நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள். அவர் தானே சொல்றாரு, கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவா, நீ சும்மா இரு, பாய் வச்சுன்னு சும்மா இரு. நீயா எங்கப்பா குச்சி எத்தனை எங்க போற? இல்ல அந்த சண்டை போற போடா, கத்தி சண்டைடா. நான் உனக்கு இதுதான் தெரியும்னா அதை எத்தனை போற போட்டுருவானுங்க. போய் தள்ளி என்ன போறான் போறா. நான் எதுக்கு இருக்கிறேன்? அப்பா எதுக்கு இருக்கிறேன்? அதுதான் நிறைய பேர் வந்து இந்த குச்சிங்களை எத்தனை சண்டை போகுது. ஏய் நான் யார் தெரியுமா? கோலியாத்துங்கிட்ட ஏய் கத்தி பட்ட கத்தி, அதாவது வேஸ்ட், இந்த சின்ன பேப்பர் கத்தி எத்தனை நான் யார் தெரியும்? எதுக்கு அவசியமா போயிட்டு எதுக்கு அடி வாங்கிட்டு வரணும்? ஞானம் எது தெரியுமா? ஆண்டவரே வார்த்தை சொல்லுது, நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள். நான் உட்காந்துன்னு உங்களுடைய நீ செய்த நன்மைகளை நான் துதிக்க போறேன், நான் தியானிக்க போறேன். நான் வந்து உங்களுக்குள்ள அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன். உங்களுடைய மகத்துவங்களை புகழ்ந்து பாட போறேன். அந்நிய பாஷைகள்ல பேசி உங்களை நான் துதிக்க போறேன். உங்களுடைய மகத்துவங்களை நான் சொல்ல போறேன். உங்களை நான் போற்ற போறேன். உங்களை பிரம்மாண்டமா நான் கொண்டாட போறேன். உங்களை நான் செலிப்ரேட் பண்ண போறேன். என் பிரச்சனை நீங்க பாத்துங்க, அவ்வளவுதான், மேட்ரு முடிஞ்சு போச்சு. அப்ப வேலைக்கெல்லாம் போய் தான் ஆகணும். அதெல்லாம் அன்றாட வேலை, கடமை. அதுக்குன்னு சாப்பிடாம இறங்க போறோம்? அந்த மாதிரிதான் சாப்பிடுறது வேலைக்கு போட்டலாம் ஜெனரல் ப்ராசஸ். ஆனால் அதை காட்டிலும் தி அபண்டன்ஸ் வந்து தேவன் பார்த்துக் கொள்வார். நான் சொல்றேன், இப்போ என் குடும்பத்தை, என் சந்ததியை, என் தலைமுறையை தேவன் பார்த்துக் கொள்வார். ஈரே மைண்ட் செட். நீங்க சொல்லுங்க, சொல்லி ஸ்கோர் பண்ணிக்கோங்க. ஓகே.
இப்ப விசுவாச அறிக்கை நான் சொல்லித்தரேன், நீங்களும் சொல்லுங்க. பரலோகத்தின் ப்ரொவிஷன்ல என் குடும்பம் நடத்தப்படும். என்னுடைய சுய பலத்தினால் அல்ல. பரலோகத்தின் ப்ரொவிஷன்ல என்னுடைய குடும்பம் நடத்தப்படும். ஆமென், ஹalleluya. பரலோகத்தின் ஸ்டாண்டர்ட்ல என் குடும்பம் நிலை நிற்கும். குடும்பம் சொல்லும் போது இப்ப இருக்கிற குடும்பம், இனிமேல் வரப்போற குடும்பம், பேரன் பேத்தி எல்லாம் ஜெனரேஷனல் ஹalleluya. பரலோகத்தின் ப்ரொவிஷன்ல என் குடும்பம் நடத்தப்படும். பரலோகத்தின் ஸ்டாண்டர்ட்ல என் குடும்பம் நிலை நிற்கும். எந்த இருக்கிறான்? நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதத்துல இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வ எல்லாம் வாய்க்கும். அந்த விதமான ஒரு பிளஸிங் நான் பேசிட்டு இருக்கேன். பரலோகத்தை பூமியில அனுபவிக்கிறவர்களா நாங்க இருப்போம். நான் உங்களை பத்தி பேசல, உங்களுக்கு விசுவாசம் தான், அதை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. டைலாக் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி சொல்லுங்க. விசுவாசம் அறிக்கை ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஹalleluya. அது தீர்க்க தரிசன வார்த்தைகள். நம்மளை குறிச்சு நம்மளே தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிறது. பரலோகத்தை பரலோகம் அங்க போனதுக்கு அப்புறம் அனுபவம், அது வேற விஷயம், அது அப்புறம். ஆனா அந்த பரலோக அனுபவத்தை பூமியில, அந்த பரலோகத்தை பூமியில அனுபவிக்கிறவர்களாக நாங்க இருப்போம். எங்களுடைய ஜெனரேஷன் இருக்கும், எங்களுடைய ஃபேமிலி இருக்கும், நான் இருப்பேன். ஹalleluya. பரலோகத்தை பூமியில இறக்குற தேவ தூதர்களா நாங்க இருப்போம். நான் ஒரு தேவ தூதன். அநேக பேருக்கு உதவி செய்கிற, பிரீச் பண்ற, கர்த்தருடைய நாமத்தை சொல்லுகிற, நற்செய்திகளை அறிவிக்கிற தேவதூதன் நான். கூட சேர்ந்து நீங்களும் சொல்லி ஸ்கோர் பண்ணிக்கோங்க. பரலோகத்தை பூமியில இறக்குற தேவ தூதர்களாக நான் இருப்பேன். என் மனைவி இருப்பாங்க, என் பிள்ளைங்க இருப்பாங்க, என்னுடைய சந்ததி, என் தலைமுறை ஃபுல்லா இருக்கும். ஹalleluya. கடைசி ரொம்ப முக்கியமான வார்த்தை, இந்த ஜெபமும் கூட. கைகளை உயர்த்தி நான் சொல்றேன். உங்களுக்கு அந்த விசுவாசம் இருந்தா மட்டும் சொல்லுங்க. ஆர்வ கோளாறுல சொல்றாதீங்க. நான் சொல்லிட்டு கேட்டுட்டு ப்ராசஸ் பண்ணிட்டு சொல்லுங்க. மாற்றம் என்னிடமிருந்து துவங்க நான் அனுமதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் I dedicate myself unto the feet of God. ஆமென். இப்ப நீங்க சொல்லணும்னா சொல்லிக்கோங்க. திருப்பி நான் சொல்றேன். உங்களுக்கு சித்தம் இருந்தா, விருப்பம் இருந்தா, தைரியம் இருந்தா நீங்க சொல்லுங்க. என் சந்ததிக்கும் என் தலைமுறைக்கும் தேவையான மாற்றம் என்னிடமிருந்தும் எனக்குள் இருந்தும் துவங்க நான் அனுமதிக்கிறேன். இயேசுவின் நாமத்துல யார் யாரெல்லாம் இந்த ஜெபத்தை ஏறெடுத்தார்களோ அவர்களுடைய சந்ததியில, நாங்க ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தலைப்பின் பிரகாரமாக நெல்சனின் தேவன், அதுக்கப்புறம் நெல்சனுடைய குடும்பத்தின் தேவன், பிள்ளைகளின் தேவன், பிள்ளைகளின் தேவன் என்பது போல இவர்களுடைய பேர்ல நீங்க மகிமையை ஏற்றுக்கொள்ளும் விதத்துல ஏசப்பா எல்லாருடைய லைஃப்லயும் யார் யார் இந்த விசுவாச அறிக்கை இட்டார்களோ அவங்க எல்லாருடைய லைஃப்லயும் நீங்கள் அப்பேற்பட்ட ஒரு தேவனா உங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கொள்ள நான் ஜெபிக்கிறேன், நான் வேண்டிக் கொள்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you so much. God bless you all.